ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பரபரப்பான, விறுவிறுப்பான கிரைம் மிஸ்ட்ரி நாவல் தான். பரபரப்புக்கும், விறுவிறுப்புக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு சூப்பரான நாவல். அதுக்கு முன்னாடி நெறைய பேரு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நெறைய நாவல்ஸ் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் வரும். அது மட்டும் இல்ல, என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். இந்த நாவலோட ஒன்லைன் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு மழை இரவு ஒரு மர்மமான மரணம். அதுக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை. இந்த வழக்கு ஆரம்பத்துல சாதாரணமா தான் தோணும். ஆனா ஒவ்வொரு நாளும் விசாரணை நகர்றப்போ ஒவ்வொரு மனிதரின் முகத்துக்கு பின்னாடியும் இன்னொரு முகம் இருக்கிறது அப்படின்றது தான் தெரிய ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தர் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் உண்மையை மறைக்கிறாரு. இன்னும் யாரோ ஒருத்தர் பயத்துல அமைதியா இருக்காங்க. இந்த கதையில வர்ற ஒவ்வொரு தடயமும் உங்கள உண்மைக்கு மிக அருகில கொண்டு போற மாதிரி தான் தோணும். ஆனா கடைசி நொடி வரைக்கும் உண்மை உங்க கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருக்கும். 3வது சாட்சி. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நாவல். வாங்க இப்போ அந்த நாவலுக்குள்ள போலாம். இந்த நாவல் நீங்க கேட்குறப்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டன தட்டி விடுங்க. லைக் பண்றப்ப ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஹைப்ன்றதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த நாவல் இன்னும் நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ வாங்க அந்த சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான நாவலுக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. ஒரே ஒரு மனிதன். மழை இரவு. அந்த மட்டும் வேற மாதிரி இருந்தது. அது சாதாரண மழை இல்ல. ஒரு விதமான அமைதியை கிழித்து, ஒவ்வொரு துளியும் தரையை தாக்கும் சத்தம் மட்டும் தெளிவா கேட்கும் அளவுக்கு ஒரு நெருடலான இரவு. தெருவுல இருக்கிற மஞ்சள் நிற ஸ்ட்ரீட் லைட்டுகள் மங்கலா எரிந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு லைட்டுக்கு கீழேயும் நீர்த்துளிகள் பளிச்சுன்னு விழுந்து அந்த ஒளியையே உடைத்து சிதற செய்தது போல இருந்தது. அந்த தெரு வழக்கமாக குழந்தைகள் ஓடி விளையாடும் சிரிப்பு நிறைந்த இடம். ஆனா இரவு நேரம் அந்த தெருவுக்கு உயிரே இல்லாத மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஒரு சத்தம். ஒரு பொருள் கீழே விழுந்தது போல. அதுக்கு அடுத்த சில வினாடிகள் முழு அமைதி. அந்த அமைதி தான் ரொம்ப கொடூரமானது. ஏன்னா அந்த சத்தத்தை யாராவது கவனிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தது போல இருந்தது. ஆனா பாருங்க, யாருமே வெளியில வரல. மழை மட்டும் அந்த சத்தத்தையும் சேர்த்து மூடிவிட்டது. சில நிமிடங்கள் கழித்து ஒரு வீட்டு கதவு மெதுவாக திறந்தது. அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு வயதான ஒரு பெண்மணி. அவளோட கையில ஒரு டார்ச் லைட். அவளோட முகத்துல குழப்பமும் பயமும் கலந்த ஒரு பார்வை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் கேட்டுச்சே, என்னவா இருக்கும்? இந்த மழையில அர்த்தராத்திரில இந்த மாதிரி சத்தமா? அவ தன்னிக்கிட்டேயே மெதுவா பேசிக்கிட்டா. இப்போ அவ அந்த பக்கத்துல இருந்த வீட்டை நோக்கி நடந்தா. அந்த வீட்டோட கதவு பாதியா திறந்திருந்தது. அது இயல்பானது போல இல்ல. யாரோ வந்து அவசரமா திறந்தது போல இருந்தது. இப்போ அவ கதவை தள்ளி முழுக்க உள்ள தள்ளி பார்த்தா. ஒரு கணம் அவளுடைய கண்கள் பெரிதாக திறந்து நின்னு விட்டது. அவ கையில இருந்த டார்ச் தரையில விழுந்து உருண்டது. அவளோட வாயிலிருந்து ஒரு கத்தல். அது மழை சத்தத்தையே கிழிச்சது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் தரையில கிடந்தான். ரத்தம் மெதுவா பரவி அந்த வீட்டோட டைல்ஸ் எல்லாம் சிவப்பா மாறிக்கிட்டு இருந்தது. அந்த ரத்தத்தின் வாசனை அந்த வீட்டோட காத்தையே மாத்தி விட்டது. அவன் கண்கள் திறந்தபடி இருந்தது. யாரையோ பார்த்தபடி. ஆனா அந்த பார்வைக்கு பதில் சொல்லத்தான் யாரும் இல்ல. அந்த கத்தலுக்கு பின்னாடி தெருவில் சில வீடுகளில் லைட் ஆன் ஆனது. ஜன்னல்கள் கதவுகள் திறக்கப்பட்டது. மக்கள் மெதுவா வெளியில வந்தாங்க. சில நிமிடங்கள்ல போலீஸோட சைரன் அந்த அமைதியை முற்றிலும் உடைத்தது. நீல மற்றும் சிவப்பு நிற விளக்குகள் மழையில மின்ன. இப்ப அந்த தெரு ஒரு கிரைம் சீனா மாறிவிட்டது. இன்ஸ்பெக்டர் அருண் அந்த இடத்துக்கு வந்தப்ப அவரோட முகத்துல எந்த பதட்டமும் இல்ல. அவருடைய பார்வை மட்டும் கூர்மையா இருந்தது. அவர் மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போனாரு. அவரோட காலடி சத்தம் கூட அந்த இடத்துல கேட்கல. எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. அவர் உடலை பார்த்தாரு. சுத்தி இருந்த ரத்தத்தை கவனிச்சாரு. உடந்திருந்த சேரு, தரையில கிடந்த கத்தி, சுவர்ல சின்ன சின்ன ரத்த துளிகள் ஒன்னொன்னும் ஏதோ சொல்ல முயற்சித்தது போல இருந்தது. ஆனா அந்த கதையை புரிந்து கொள்ள யாராவது அமைதியா கேட்கணும். இப்போ அருண் மெதுவா வெளியில வந்தாரு. யார் உள்ள வந்து முதல்ல பார்த்தது? அவரோட குரல் சாதாரணமா இருந்தாலும் இப்போ அந்த கேள்வி நேராக மனிதர்களோட மனசுக்குள்ள போய் நின்னது. இப்போ அந்த வயதான பெண்மணி. இப்போ அவளோட குரல் குலுங்கிட்டு இருந்தது. சார், நான் தான் சார் முதல்ல பார்த்தேன். திடீர்னு நைட்டு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் ஏது சத்தம்னு தெரியலையேன்னு பார்த்தேன். அப்போ தான் வெளியில் வந்து பார்த்தப்ப இந்த வீட்டு கதவு திறந்தே இருந்தது. நான் இங்கே தான் ஏதோ பிரச்சனை போலன்னு கதவை தள்ளிக்கிட்டு உள்ளே போய் பார்த்தேன். அப்படியா? ஆமாம் சார். அப்போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அதுதான் சார் எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி
மழை கோர்ட்டு போட்ட யாரோ இந்த பக்கம் போனதை பார்த்தேன் சார். இப்போ அருண் தலையசிச்சாரு. அடுத்தது அந்த கூட்டம். சுமார் ஒரு 10 வயசு சிறுவனும் அந்த கூட்டத்துக்குள்ள நின்னுட்டு இருந்தான். அவனோட கண்கள் மட்டும் இன்னும் வேற மாதிரி இருந்தது. பயம் இருந்தாலும் அது பயம் மட்டும் இல்ல. ஏதோ சொல்ல வேண்டியது இருந்தும் சொல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. அந்த சின்ன பையன் அந்த இரவு நேரத்துல அந்த கூட்டத்துல அவனோட அப்பாவோட கையை இறுக்கமா பத்திக்கிட்டு பயமா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருந்தான். இன்ஸ்பெக்டர் அருண் அந்த பையனோட பக்கத்துல வந்து மண்டிக்கிட்டு உட்காந்தாரு. உங்க பையனா சார்? ஆமாம் சார். ஒரு நிமிஷம் உங்க பையன்கிட்ட பேசலாமா? பேசுங்க சார். அந்த பையனோட அப்பா சொன்னாரு. இங்க பாருப்பா, பயப்படாத. ஏன்? இங்க இந்த வீட்ல இருக்கவங்கள உனக்கு தெரியுமா? ஆ தெரியும். ஆனா வந்ததில்ல. சரி. நீ இந்த வீட்டுக்கு யாராவது நைட்டு போனத பார்த்தியா வீட்டுக்குள்ள? ஆ நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு என் ஜன்னல்லேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும். பார்த்தேன். தூக்கத்துலேருந்து முழிச்சு, யாரோ ஒருத்தர் போன மாதிரி இருந்தது. ஒருத்தர் போனாங்களா தம்பி? ஆமா, ஒரே ஒருத்தர் தான் போனாரு. அவன் மெதுவா சொன்னான். அந்த ஒரு வாக்கியம் அந்த இரவு முழுக்க கேட்ட மிக சாதாரணமான வார்த்தை போல இருந்தது. ஆனா அருணோட மனசுல ஏதோ இதுல சரியில்லைன்னு பட்டது. அருண் மெதுவா எழுந்தாரு. அவருடைய பார்வை தரையில இருந்த ஃபுட் பிரிண்ட்டை நோக்கி போனது. மழை இருந்தாலும் சில தடங்கள் இன்னும் அழியாம இருந்தது. அருண் கீழே குனிஞ்சு பார்த்தாரு. ஒரு ஃபுட் பிரிண்ட், இன்னொரு கால் தடம். ஆனால் ஒவ்வொரு கால் தடமும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு 2-3 பேரோட காலடிகள் சேர்ந்து இருந்தது போல இருந்தது. இன்ஸ்பெக்டர் அருணோட முகத்தில் ஒரு மெல்லிய மாற்றம். இப்போ அவர் தன்கிட்ட தானே மெதுவாக சொன்னார். என்னது இது? எல்லாரும் ஒருத்தரை தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கால் தடம் 2-3 இருக்கே. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நடந்ததாக இருக்குமோ? கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் போல இருக்கு இந்த கேஸு. அந்த நேரம் இப்போ ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்தார். சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் அவரை பின்தொடர்ந்து போனார். மழை இரவு இன்னும் நின்று இருக்கல. அந்த இரவு இன்னும் முடிவடையலை. ஸ்டேஷனில் அந்த ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணப்பட்டது. ஸ்க்ரீனில் மழையில் ஒரு பிளரிங்கான வீடியோ. அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அதே கேட்டு. ஒரு மனுஷன் உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் இன்னொரு மனிதன், அதுக்கப்புறம் 3வது. இப்போ இன்ஸ்பெக்டரோட கண்கள் ஒரு நிமிஷம் அசையாமல் இருந்தது. அந்த ரூமில் இருந்த எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா வெளியில் எல்லாருமே சொன்னது ஒரே ஒரு மனுஷன் தான் போனான்னு. அப்போது அந்த மனுஷன் வந்து போனதை மட்டும்தான் இவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் போன 2-3 பேரை இவங்க பார்க்கல. ஆக மொத்தம் அந்த வீட்டுக்குள்ளே போனது 3 பேர். இன்ஸ்பெக்டர் மெதுவாக ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே சொன்னார். இதில் யார் பொய் சொல்கிறாங்க? யார் உண்மையை மறைக்கிறாங்க? அந்த இரவு இன்னும் ஆழமாக மாறியது. மழை மட்டும் இல்லை, அது இன்னும் நிற்கவே இல்லை. அத்தியாயம் 2. மழை அந்த இரவுக்கு பின்னாடி நிக்கல போல தான் இருந்தது. காலையில் கூட அந்த தெரு இன்னும் ஈரமாக நனைந்த நினைவுகளோடு இருந்தது. அந்த இரவு நடந்த கொலையின் சுவடுகள் இன்னும் அந்த தெருவிலிருந்து அகலவில்லை. அந்த வீட்டின் முன்னாடி போலீஸ் சீல் பண்ணப்பட்டிருந்தது. சிவப்பு டேப் காற்றுல மெதுவாக அசைந்துட்டு இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே நடந்தது இப்போ ஒரு கேஸ் ஆகிவிட்டது. அந்த மனுஷன் இப்போ ஒரு டெட் பாடி மட்டும் இல்லை, அவன் ஒரு எவிடன்ஸ். அந்த உடல் அதிகாலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு தயாராக. அந்த வேலைகள் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ப்ரொசீஜர். உணர்ச்சி இல்லாத ஆனால் உண்மையை கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்ட ஒரு நடைமுறை. இன்ஸ்பெக்டர் அருண் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. அவருக்கு தெரிந்தது உடல் உண்மையை சொல்லும், ஆனால் அதுக்கு நேரம் ஆகும். ஆனால் அவருக்கு இப்போ தேவை உடனடியான பதில். அதுக்கான ஒரே வழி அந்த மனிதனோட மொபைல் ஃபோன். ஸ்டேஷனில் எவிடன்ஸ் டேபிள் மேலே அந்த மொபைல் ஃபோன் இருந்தது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் சீல் பண்ணப்பட்டு ஒரு டேகு, கேஸ் நம்பர், டேட்டு, டைம் எல்லாம். இன்ஸ்பெக்டர் அதை எடுத்தார். அவரோட கையால் இல்லை, க்ளவுஸ் போட்ட கையால். அவர் அந்த ஃபோனை பார்த்தாரு. இந்த ஃபோனில் தான் ஏதாவது இருக்கணும்ல? இந்த ஃபோனில் ஏதாவது இருக்குமா? டெக் டீம் அந்த ஃபோனை அன்லாக் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரியாக ஒர்க் ஆகலை சார், பாஸ்வேர்டை ட்ரை பண்ணுறோம். சில நிமிடங்களில் இப்போ ஸ்க்ரீன் அன்லாக் ஆனது. அந்த ஒரு நொடி அந்த ஃபோன் உயிர் பெற்ற மாதிரி இருந்தது. இன்ஸ்பெக்டர் இப்போ நேராக கால் ஹிஸ்ட்ரிக்கு போனார். அவரோட பார்வை வேகமாக ஸ்க்ரூல் பண்ணலை. ஒவ்வொரு என்ட்ரியும் கவனமாக பார்த்தாரு. லாஸ்ட்டு கால் 10:32க்கு அன்னோன் நம்பர். அதுக்கு முன்னாடி அதே நம்பர் திரும்ப 9:58, 9:11, 8:47. அந்த நம்பர் சேவ் பண்ணப்படலை. ஆனால் அது ரிப்பீட்டடாக இருந்தது. அது ஒரு சாதாரண கால் இல்லை, அது ஒரு கனெக்ஷன். இன்ஸ்பெக்டர் அந்த நம்பரை தன்னோட நோட் புக்கில் எழுதினார். இதில் தான் லாஸ்ட்டாக அந்த ஆள் பேசியிருக்கான். அவர் மெதுவாக சொன்னார். அவர் இப்போ மெசேஜஸை ஓப்பன் பண்ணார். அதில் பெருசாக எந்த விஷயமும் இல்லை. ஃபேமிலி சேட்ஸ், வேலை சம்மந்தமான மெசேஜ். ஆனால் ஒரே ஒரு சேட்.
அதில் நம்பர் சேவ் பண்ணப்படலை. அதில் வந்து மெசேஜ் இருந்தது, நான் வர்றேன், கதவை ஓப்பன் பண்ணி வை, டைம் 10:28க்கு. இன்ஸ்பெக்டரோட கண்கள் அந்த லைன்லேயே நின்னது. அவர் அந்த சென்டென்ஸை திரும்ப திரும்ப படித்தார். கதவை ஓப்பன் பண்ணி வை, அதுதானே நடந்திருக்கு. ஆமாம், அந்த வயசானவங்க கூட அதான் சொன்னாங்க, கதவு திறந்தே இருந்ததுன்னு. இன்ஸ்பெக்டர் அருண் மெதுவாக மூச்சு இழுத்தார். இது கோயின்சிடன்ஸ் இல்லை. இப்போ அவர் அந்த நம்பருக்கு கால் பண்ணார். ரிங் போனது, அப்புறம் கால் கட் ஆனது, திரும்ப கால். இந்த முறை ஸ்விட்ச்ட் ஆஃப். லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ண முடியுமா? இன்ஸ்பெக்டர் கேட்டார். டெக் டீம் உடனே வேலையில் இறங்குனாங்க. சில நிமிடங்களில், சார் லாஸ்ட்டு ஆக்டிவ் டவர் கிடச்சிருக்கு சார். இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் வந்தார். எங்கே? அதே ஏரியாக்குள்ளே தான் சார், ரொம்ப தூரம் இல்லை. இன்ஸ்பெக்டரோட முகத்தில் ஒரு சின்ன மாற்றம். அப்போ கொலைகாரர் ரொம்ப தூரம் போகலை. அவர் அந்த ஃபோனை திரும்ப பார்த்தாரு. அவரோட மனசு ஒரு விஷயத்தில் தான் நின்னது. கதவை ஓப்பன் பண்ணி வைன்னு சொல்லியிருக்கான் அந்த கில்லர். அதனால விக்டிம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சவன் தான். ஆனால் கொலைகாரனுக்கு இது ஒரு ஈஸியான வேலையாக போயிருக்கு. கொலைகாரனுக்கும் இவன் தெரிஞ்சவன் தான். அதே நேரம் கான்ஸ்டபிள் வந்து சொன்னார், சார் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்டேட் வந்திருக்கு சார். இன்ஸ்பெக்டர் அருண் திரும்பினார். சொல்லுங்கள். போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் அமைதி. இன்ஸ்பெக்டர் மெதுவாக தலையசிச்சார். உடம்பு அது என்னென்ன பாடுபட்டுச்சுன்னு அதோட கதையை சொல்ல போகுது. ஆனால் அவரோட கையில் இருந்த ஃபோன் இந்த கதையை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் மெதுவாக அந்த அன்னோன் நம்பரை திரும்ப பார்த்தாரு. அவரோட மனசு ஒரு விஷயத்தை உணர்ந்தது. இந்த நம்பர் மட்டும் இல்லை, இந்த கேஸில் இது ஒரு பெரிய சஸ்பெக்டும் இல்லை. ஆனால் இவன் தான் கதவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். இந்த ஆளு தான், இவன் தான் கடைசியில் பேசினவன். இவன் தான் அந்த இரவோட பதில். மழை திரும்ப கொஞ்சம் அதிகமானது. ஸ்டேஷன் விண்டோ வழியாக அந்த சத்தம் உள்ளே வந்தது. இன்ஸ்பெக்டர் ஃபோனை மெதுவாக டேபிள் மேலே வச்சாரு. அவரோட குரல் ரொம்ப அமைதியாக இருந்தது. கில்லர் பக்கத்தில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அத்தியாயம் 4. 3 நாட்கள் கடந்திருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே நேரம் அப்படியே நின்னது போல இருந்தது. வாசலில் வந்தவங்க மாறிக்கிட்டே இருந்தாங்க. சிலர் காலையில் வந்தாங்க, திரும்ப போனாங்க. சில பேர் கூட இருந்தாங்க. சுவரில் மாட்டப்பட்டிருந்த ராகவனோட படம் மாலை போட்டபடி அமைதியாக இருந்தது. அந்த படம் எப்போது ஒரு சாதாரணமாக எடுக்கப்பட்ட புகைப்படம் தான். ஆனால் இப்போ அது அந்த வீட்டோட மையமாக மாறி இருந்தது. அந்த படத்தை யாராவது நேராக பார்த்தா அவங்களோட பார்வை அங்கே நீண்ட நேரம் நிலைக்கலை. ஏன்னா அந்த பார்வையில் அந்த துக்கம் இருந்தது. லதா அந்த படத்துக்கு கீழே தரையில் உட்காந்துருந்தா. முதல் நாளில் இருந்த அழுகையும் ஆர்ப்பாட்டமும் அதிர்ச்சியும் இப்போ மெதுவாக மாறி ஒரு அமைதியான துக்கமாக மாறி இருந்தது. இப்போ அவளோட அழுகை சத்தமாக இல்லை. அவளோட கண்களில் ஆனால் நீர் வத்தலை. ஆனால் அது ஒரு ஓட்டமாக இல்லை, ஒரு மெதுவான தொடர்ச்சி. அவள் பக்கத்தில் உட்காந்துருந்த பெண்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் அவளோட மனசில் எந்த இடத்தையும் பிடிக்கலை. அவங்க சொல்கிறத கேட்குறாளா இல்லையா அப்படின்றத கூட யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. அனிகா அந்த குழந்தை லதா பக்கத்திலேயே இருந்தா. அவளுக்கு இன்னும் அந்த நிகழ்வோட முழு பொருளையும் புரிந்து கொள்ள முடியாத வயசு. ஆனால் அந்த வீடோட மாற்றத்தை அவள் உணர்ந்திருந்தா. அவள் அடிக்கடி அப்பாவோட படத்தை பார்த்தா, அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்தா, திரும்ப அந்த படத்தை பார்த்தா. அந்த 2 பார்வைகளுக்கும் இடையில அவளுக்கு ஒரு புரியாத ஒரு உணர்வு இருந்தது. 3ஆம் நாள் மாலை கடந்து சென்றப்ப தான் அந்த வீட்டில் இருந்த மக்கள் மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருந்தாங்க. உறவினர்கள் சிலர் திரும்பி இருந்தாங்க. பக்கத்தில் இருந்தவங்க மட்டும் இருந்தாங்க. அந்த கூட்டத்தோட சத்தம் குறைந்த போதுதான் அந்த வீட்டோட உண்மையான அமைதி இப்போ வெளியில் தெரிந்தது. அது ஒரு வெறுமையான அமைதி மட்டும் இல்லை, அது ஒரு இழப்போட அமைதி. அந்த நேரத்தில் தான் இன்ஸ்பெக்டர் அருண் திரும்ப அந்த வீட்டுக்கு வந்தார். இந்த முறை அவர் வேகமாக நடக்கலை. அவர் வாசலில் நின்று சில வினாடிகள் உள்ளே பார்த்தாரு. அந்த வீட்டோட நிலைமையை முழுமையாக உணர்ந்த பின்னாடி தான் அவர் இப்போ உள்ளே நுழைந்தார். அவர் ஷூக்களை கழட்டி அமைதியாக நடந்தார். அவரோட வருகை அந்த வீட்டோட அமைதியை குலைக்கலை. அந்த துக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமானது போல இருந்தது. மிஸ்ஸஸ் ராகவன். அருணோட குரல் ரொம்ப மெதுவாக இருந்தது. அந்த குரல் ஒரு விசாரணையை ஆரம்பிக்கலை, அது ஒரு அனுமதி கேட்கிற குரல். லதா இப்போ மெதுவாக தலையை தூக்குனா. அவ அருணை பார்த்தது உடனே அடையாளம் கண்டா. அந்த நாள் அவர் சொன்ன வார்த்தைகள், அந்த கால், அந்த நேரம் எல்லாமே அவளோட மனசில் ஒரு நேரத்தில் திரும்பி வந்தது. ஆனால் அவள் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டலை. அருண் இப்போ லதா பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. அவர் உடனே பேசலை. சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். அந்த இடைவெளியில் அவங்க தன்னை ஆசுவாசப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆமாம், அந்த இடைவெளி லதாவுக்கும் போதுமானதாக இருந்தது. அவள் தன்னை ஓரளவுக்கு ஆசுவாசப்படுத்திக்கிட்டா. மிஸ்ஸஸ் ராகவன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு அருண் மெதுவாக ஆரம்பித்தார். அந்த வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக பரவுனது. பக்கத்தில் இருந்தவங்க தங்களோட பேச்சை நிறுத்தினாங்க. யாரும் உடனே பேசலை. ஆனால் அந்த ஒரு வார்த்தை அந்த நிகழ்வை திரும்ப ஒரு முறை எல்லாருக்கும் நினைவூட்டினது.
லதா இப்போ தலை கீழே குனிஞ்சுக்கிட்டு அழுதா. அவள் எந்த கேள்வியும் கேட்கல, அவள் எந்த விளக்கமும் கேட்கல. அவளுக்கு இப்போ அந்த தகவல்கள்லாம் ஒரு தேவையே இல்லை, அது ஒரு தீர்வை தரப்போகிறதில்ல அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. மிஸ்ஸஸ் ராகவன், இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்கணுமே. சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர். நீங்கள் அன்றைக்கி வீட்டில் இல்லைன்னு தானே சொன்னீங்க? ஆமாம் இன்ஸ்பெக்டர், நான் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டேன் குழந்தைய அழைச்சிட்டு. ராகவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அவருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, அங்கே ஆஃபீஸு, அங்கே ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வர அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை இன்ஸ்பெக்டர். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீட்டுக்கு வருவாங்களா அடிக்கடி? இல்லை உங்கள் கணவரோட ரிலேட்டிவ்ஸ்? ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஊரில் வில்லேஜில் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரும் வரதில்லை. நாங்கள் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே திருவிழாவுக்கு போவோம். மற்றபடி என்னோடய ரிலேட்டிவ்ஸும் யாரும் இங்கே வரதில்லை. நான் தான் அடிக்கடி அப்பா அம்மா வீட்டுக்கு போவேன். வேறு யாராவது உங்கள் ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்கு அடிக்கடி வருவாங்களா? அவரை மீட் பண்ணுறதுக்குன்னா அவர் சில டைம் யாருக்காவது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுபோல் அவங்க வந்து எதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் இன்ஸ்பெக்டர். சந்தேகத்துக்குரிய எந்த ஒரு விஷயமும் உங்கள் கணவன்கிட்ட இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லை இன்ஸ்பெக்டர். உங்கள் கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்கா? இல்லை இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் அவருக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் எதுவும் இல்லை. ஓகே மிஸ்ஸஸ் ராகவன், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கவரில் இருக்க கொஞ்சம் ஃபோட்டோஸை பாருங்களேன். லதா இப்போ கை நடுக்கத்தோட அந்த ஃபோட்டோஸை வாங்கினா. நீங்கள் இதில் சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். லதா அந்த கவரை பார்த்தா, அதுக்கப்புறம் அருணை பார்த்தா, அந்த புகைப்படங்களை பார்த்தா, மெதுவாக பார்த்தா, அதே வீடு அதே தரை. ஆனால் தரையில் ரத்த வெள்ளத்தில் ராகவன் அந்த படங்களை அவளால் பார்க்க முடியலை. இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு பார்த்தா. உங்கள் வீட்டில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இப்படி தான் நீங்கள் வச்சுருப்பீங்களா? வேறு ஏதாவது பொருள்கள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்கிறீங்களா? அதாவது யூஷுவலாக உங்கள் வீட்டில் இல்லாமல் ஏதாவது மாற்றி வைக்கப்பட்டிருக்கா? இல்லை இன்ஸ்பெக்டர், அது எதுவும் அந்த மாதிரிலாம் இல்லை. அருண் இப்போ அந்த புகைப்படங்களை திரும்ப வாங்கிக்கிட்டாரு. ஓகே, நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் திரும்ப வந்து உங்களை பார்க்குறேன். ஏதாவது இந்த கேஸில் வேறு ஏதாவது விஷயம் தேவைப்பட்டதுன்னா. ஓகே இன்ஸ்பெக்டர். இப்போ அருண் வெளியில் வந்தார். வீட்டு வாசலை கடந்து வெளியில் வந்தவுடன் இப்போ அவரோட மனசில் குழப்பம். ஒரு நிமிஷம் நின்று அந்த வீட்டை பார்த்தாரு. 3 நாளுக்கு முன்னாடி அந்த வீடு ஒரு அமைதியான வீடு. ஆனால் இப்போ ஒரு கொலைகேஸை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. இப்போ அருண் தன்னோட மொபைல் எடுத்தார். அந்த அன்னோன் நம்பர், அதுக்கான பதில் இன்னும் கிடைக்கல. அவர் மெதுவாக தன்கிட்ட சொன்னார், 3 நாள் ஆகிடுச்சு, ஆனால் அந்த இரவு இன்னும் முடியவே இல்லை. அந்த இரவுக்கான பதில் இன்னும் நம்ம கிடைக்கவே இல்லை, நம்ம தேடவே இல்லை. அத்தியாயம் 5. 3 நாட்களுக்கு பின்னாடி தொடங்கின விசாரணை மெதுவாக தன்னோட பாதையை உருவாக்கிக்கிட்டு இருந்தது. அவசரமோ ஆவேசமோ இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்த்து எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் தவற விடாமல் கவனிக்க வேண்டும் அப்படின்ற அமைதியான உறுதியோட இன்ஸ்பெக்டர் அருண் அந்த கேஸை முன்னாடி கொண்டு போக ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த அமைதிக்குள்ள ஒரு தீவிரம் இருந்தது. அவர் வேகமாக ஓடலை, ஆனாலும் அவர் நின்னும் போகலை. அந்த மொபைல் ஃபோனில் இருந்த அந்த மெசேஜ், நான் வந்துட்டேன், கதவை ஓப்பன் பண்ணி வை, அந்த ஒரு வரி மட்டும் இப்போ அந்த முழு வழக்கோட மையமாக மாறி இருந்தது. அந்த மெசேஜ் அனுப்பின நம்பர், அதுதான் இப்போ முக்கியம். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சில மணி நேரங்கள் கழித்து ரிப்போர்ட் வந்தது. அந்த நம்பர் ரிஜிஸ்டர்டு நேம் மரியம். அந்த பெயர் இப்போ ஒரு மனுஷனை சுட்டி காமிச்சது. ஆனால் அந்த மனுஷன் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்றது தான் தெரியல. அந்த நம்பர் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறதா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணணும். லாஸ்ட் சிக்னல் எங்கே கிடச்சிருக்குன்னு சொன்னீங்க? அருண் கேட்டார். லொக்கேஷன் மேப் ஓப்பன் பண்ணப்பட்டது. ஒரு ஏரியா ஹைலைட் ஆனது. அது நகரத்தோட இன்னொரு ஓரம். அங்கே பெரிய அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இல்லை, பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இல்லை, சின்ன சின்ன குடியிருப்புகள், ஹவுசிங் போர்டு மாதிரியான கட்டிடங்கள், ஒரே மாதிரி கதவுகள், ஒரே மாதிரி சுவர்கள். அந்த இடத்துல வாழ்கிற மனிதர்களோட வாழ்க்கையை போலவே அந்த பில்டிங்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அருண் இப்போ அந்த இடத்துக்கு போனார். அந்த ஏரியாக்குள்ளே நுழைந்தவுடன் ஒரு வேற மாதிரி வாழ்க்கை கண்களுக்கு தெரிந்தது. குழந்தைகள் வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சிலர் படிக்கட்டுகளில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சில வீடுகளில் சாப்பாட்டோட வாசனை வெளியில் வந்தது. அந்த இடம் எந்த ஒரு கிரைமையும் மறைக்க முயற்சி செய்கிற இடம் மாதிரி தெரியல. ஆனால் இப்போ அதுதான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சஸ்பெக்டாக இருக்குது. அவங்க அந்த பில்டிங்கோட எண்ணை பார்த்து அந்த குறிப்பிட்ட பிளாக்குக்கு போனாங்க.
செகண்ட் ஃப்ளோர் ஒரு சின்ன காரிடர், அது முடிவில் ஒரு கதவு. அந்த கதவு மேலே பெயிண்ட் கொஞ்சம் உரிந்திருந்தது. அருண் இப்போ காலிங் பெல்லை அழுத்தினாரு. கதவு திறந்தது. அங்கே நின்றுட்டு இருந்தவன் ஒரு இளம் வயது பையன். அவனுக்கு வயசு ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கும். முகத்தில் ஒரு கேஷுவலான எக்ஸ்ப்ரெஷன். ஆனால் போலீஸ் யூனிஃபார்மை பார்த்த உடனே அந்த எக்ஸ்ப்ரெஷன் உடனே மாறினது. என்ன சார்? போலீஸ் தான் வந்திருக்கோம், அருண் அமைதியாக சொன்னார். அந்த ஒரு வார்த்தை போதும். அவன் உடனே கதவை முழுக்க திறந்தான். அந்த ரூம் ஒரு பேச்சுலர் புகைப்படங்களை கை அடுக்கத்தோட அழுகையோட ஒரு சின்ன டேபிள் இருந்தது. கொஞ்சம் பாத்திரங்கள், சில துணிகள் அங்கே இங்கேயும் கிடந்தது. அந்த இடம் நீட்டா இல்லை, ஆனா மெஸ்ஸியாவும் இல்லை. பேச்சுலர் இடம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அங்க 3 பேர் இருந்தாங்க. இப்ப அந்த 3 பேரும் போலீஸை பார்த்ததும் உடனே எந்திரிச்சு ஸ்ட்ரெயிட்டா நின்னாங்க. அவர்களோட முகத்துல அதிகமான பயமும் மிக்ஸ் ஆயிருந்தது. இப்ப அருண் இப்போ நேரில் வந்தாரு. வீட்டு வாசல கடந்து வெளியில வந்து, நான் சொல்ற மொபைல் நம்பர் யாராவது யூஸ் பண்றீங்களா? நம்பரை சொன்னாரு. அருண் ஒரு நிமிஷம் இப்போ அவர் அந்த நம்பரை சொல்ல 3 பேரும் ஒருத்தர் பார்த்தாங்க. யாரும் உடனே பதில் சொல்லல. ஒரு வாழ்க்கையை துடைத்த ஒரு அருண் திரும்ப கேட்டாரு. கேள்விக்குறியான ஒரு கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. அருண் தன்னோட மொபைல் எடுத்தாரு. அந்த அன்னோன் நம்பருக்கு என்ன நம்பர் சொன்னீங்க சார்? அவர் மெதுவா சொன்னாரு. அருண் முகத்துல யோசிச்சாரு. இவன் டிலே ஏதோ டைம் வாங்குறான் நம்ம கிட்ட. முன்னாடி அருண் இப்போ அந்த மொபைல் நம்பரை சொன்னாரு. அந்த தன்னோட மொபைல் எடுத்து அந்த நம்பருக்கு டயல் பண்ணாரு. இந்த இடத்துல அமைதி, டவர் லொகேஷன் இருந்தது அப்படின்னு ரிங் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சவுண்ட் அந்த ரூம்ல இருந்த 3 பேரையும் ட்ரேஸ் பண்ணது அப்படின்னு ஒரு தலகாணிக்கு பக்கத்துல இருந்த போன் இப்போ வைப்ரேட் ஆனது. அது அவங்களோட போன் அந்த ரூம்ல இருந்தது. அந்த மொமெண்ட்ல அவங்க சொன்ன பொய் முடிந்தது. அருண் இப்போ மெதுவா போய் அந்த மொபைலை எடுத்தாரு. அந்த 3 பேரையும் பார்த்தாரு. என்னடா, இப்போ தான் கேட்டேன், இந்த மொபைல் நம்பரே தெரியாது நீங்கள், இப்போ நீங்கள் தான் வச்சுருக்கீங்க சார்? அது அவன் தடுமாறினான். சார் சார் உண்மையை சொல்லிடுறேன் சார், நாங்கள் தான் சார் யூஸ் பண்ணுறோம். யாரோட மொபைல் அது? அதுதான் சார் எங்களுக்கு தெரியல. அந்த பதில் நம்பும்படியாக இல்லை. அப்புறம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அருண் கேட்டார். இந்த முறை அவன் பதில் சொல்லாமல் இல்லை. சார் மன்னிச்சிடுங்க சார், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் கீழே கிடந்துச்சு சார். இப்போ அந்த ரூமில் இருந்த மற்ற 2 பேரும் கூட தலையசிச்சாங்க. ஆமாம் சார், நாங்கள் 3 பேரும் போனோம் சார். கீழே கிடந்தது. நாங்கள் முதல்ல எடுக்க வேணான்னு தான் நினச்சோம். அப்புறம் இது நல்ல மாடலாக இருக்கே அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அருண் இப்போ அந்த பதிலை கவனமாக கேட்டார். அவர் எந்த ரியாக்ஷனும் காட்டலை. ஆனால் அவரோட மனசில் ஒரு டைம் லைன் செட் ஆக ஆரம்பிச்சது. கொலை நடந்த இடம், ஃபோன் மிஸ் ஆனது, 2-3 நாள் கழித்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இவங்க எடுத்தது. இப்போ அருண் மெதுவாக கேட்டார். நீங்கள் எடுத்தீங்கல்ல, அப்போ ஃபோனில் ஏதாவது வீடியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? சார், லாக் பேட்டர்ன் இருந்தது சார். அதுக்கப்புறம் நாங்கள் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா, லாக் எப்படி இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் சார். அதுதான் சார், அதுக்குள்ளே தான் சார் நாங்கள் போய் எங்கேயாவது கொடுத்து லாக் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் அருணுக்கு இந்த விஷயம் உறுதியாக பட்டது. இந்த நம்பர் இந்த ரூமில் முடிவடையாது, அது இன்னொரு மனுஷர்கிட்ட தொடங்கும். மரியம். அந்த 3 பேரையும் இப்போ அருண் பார்த்தாரு. இவனுங்க மேலே சந்தேகம் இல்லை, இருந்தாலும் ஒரு சந்தேகத்தோட அடிப்படையில் உங்களை நான் தேவைப்படுறப்ப ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவேன், வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு வார்னிங் போல் இருந்தது. அவங்க 3 பேரும் இப்போ அமைதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ புரிந்தது, அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் சிக்கிட்டாங்கன்னு. ஆனால் அவர்கள் அந்த விஷயத்துக்கு காரணம் இல்லை. அருண் வெளியில் வந்தார். அந்த ஹவுசிங் போர்ட் பிளாக் முழுவதும் வாழ்க்கை வழக்கம் போல் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஒரு நம்பர் மட்டும் இன்னும் அதுக்கு பதில் இல்லாமல் இருந்தது. அருண் தனக்குள்ளே மெதுவாக சொன்னார். ஃபோன் கிடச்சிச்சு, ஆனால் இதுக்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும்? அத்தியாயம் 6. அந்த ஹவுசிங் போர்டு கட்டடத்திலேருந்து வெளியில் வந்த பின்னாடி இன்ஸ்பெக்டரோட அருணோட மனசில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. அந்த மொபைல் ஃபோன் கிடைத்த இடம் இந்த வழக்கோட முடிவு இல்லை, அது ஒரு தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான். அந்த ஃபோன் அந்த 3 இளைஞர்களோட கையில் முடிஞ்சிருந்தாலும் அது அங்கே ஆரம்பிக்கலை. அது இன்னும் வேற ஒரு மனுஷங்கிட்ட தொடங்குது. அந்த மனுஷன் மரியம். ஸ்டேஷனுக்கு திரும்பினவுடன் அந்த சிம் கார்டு பற்றின முழு விவரங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்த நம்பர் எந்த ப்ரூஃப் மூலம் வாங்கப்பட்டது, எந்த அட்ரஸ் கொடுக்கப்பட்டது, எந்த டேட்டுக்கு ஆக்டிவேட் செய்யப்பட்டது, ஒவ்வொன்றா எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதோட விவரங்கள் எல்லாமே பேப்பரில் இருந்தாலும் அது எல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றத ஆராயிறது தான் இது முக்கியம். பெயர் மரியம், அட்ரஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அருண் அந்த அட்ரஸை மெதுவாக படித்தார். அது ஒரு சாதாரண முகவரி மாதிரி இருந்தது. அந்த தெரு பெயர், வீட்டு எண், ஒரு பகுதி எல்லாமே யூஷுவலாக இருந்தது. ஏன்னா இந்த கேஸ் இப்போ வரைக்கும் எல்லாமே சாதாரணமாக நடக்கலை. ஓகே, அந்த அட்ரஸை போய் வெரிஃபை பண்ணலாம். அந்த அட்ரஸ் இருந்த இடம் அந்த நகரத்தோட இன்னொரு பகுதியில் இருந்தது. அது அந்த ஹவுசிங் ஏரியா மாதிரி இல்லை. இங்கே வீடுகள் கொஞ்சம் பழையதாக இருந்தாலும்
ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா காம்பவுண்டு, சின்ன கேட்டு, சுவர்கள், பெயர் பலகைகள் இருந்தது. அங்க வாழ்ற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் தெரிந்தவர்கள் போல இருந்தாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு புதிய முகம் வந்தா கூட அது உடனே கவனிக்கப்படும். அருண் இப்போ அந்த குறிப்பிட்ட அட்ரஸுக்கு வந்தாரு. வீட்டு எண் சரியா இருந்தது. கதவு மூடியிருந்தது. காலிங் பெல்ல அழுத்தினாரு. சில வினாடிகள் கழித்து கதவு திறந்தது. ஒரு வயசான மனுஷன் வந்தாரு. அவரோட பார்வை போலீஸ் யூனிஃபார்மை பார்த்ததும் மாறினது. என்ன சார் வேணும்? இங்க மரியா இருக்காங்களா? அருண் நேரடியா கேட்டாரு. அந்த மனுஷனோட முகத்துல குழப்பம். மரியமா? யாரு சார் அது? இல்ல மரியம்னு ஒரு லேடி. இங்க அப்படி யாரும் இல்லையே சார். அந்த மனிதன் சில வினாடிகள் யோசிச்சாரு. நீங்க சொல்ற பேரே எனக்கு பிடிபடலையே சார். நீங்க ஏதோ அட்ரஸ் மாறி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பதில் உடனடியா வந்தது. அதுல எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்ல, டவுட்டும் இல்ல. அது ஒரு ஸ்ட்ரெயிட்டான மறுப்பு. இந்த அட்ரஸில் அப்படின்னு அருண் திரும்ப அந்த பேப்பரை காமிச்சாரு. இல்லை, இந்த அட்ரஸில் தான் ஒரு சிம் கார்டு வாங்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த மனிதர் அந்த பேப்பரை பார்த்தாரு. அவரோட முகத்துலையும் அதே குழப்பம். என்ன சார் சொல்கிறீங்க? இந்த அட்ரஸ்லையா வாங்கியிருக்காங்க? நாங்கள் இந்த வீட்டில் 10 வருஷமாக இருக்கோமே சார். அவர் சொன்னார். இந்த பேர் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை சார். நான் இந்த ஏரியாவிலே கேள்விப்பட்டதில்லையே சார். அருண் இப்போ அந்த வீட்டை சுற்றி பார்த்தாரு. அவரோட மனசில் அந்த மனிதனோட குரலையும் கவனிச்சாரு. அது நேச்சுரலாக இருந்தது. சார், நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீட்டில் இருந்தாங்களா சார்? இல்லை சார், நாங்கள் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டி வந்தோம். அருண் இப்போ மெதுவாக வெளியில் வந்தார். அவர் அந்த தெருவை பார்த்தாரு. அங்கே இருந்த சிலர் அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் பக்கத்தில் இருந்த இன்னொரு வீட்டுக்கு போனார். அவருக்கு இருந்த சந்தேகத்தை கேட்டுக்கிட்டாரு. இந்த தெருவில் மரியம்னு யாராவது இருக்காங்களா? இல்லையே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் இந்த தெருவில் இருக்க மாதிரி தெரியலையே சார். ஒரு 4-5 வீடுகளில் என்கொயரி பண்ணார். அதே பதில் தான். அருண் இப்போ உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த அட்ரஸ் உண்மையிலேயே இருக்குது. ஆனால் அந்த ஆள் தான் உண்மையிலேயே இல்லை. அவர் மெதுவாக சாலையோட நடுவில் போய் நின்னார். காற்று மெதுவாக வீசினது. அவரோட கையில் இருந்த அந்த பேப்பர், அது ஒரு முகவரி இல்லை, அது ஒரு மறைவு. ஃபேக்கான நேம், ஃபேக்கான அட்ரஸ், ஃபேக்கான ஒரு விஷயத்துக்காக வாங்கப்பட்டிருக்கு. ஆனால் ரியலான ஒரு மர்டர் நடந்திருக்கு. அவர் தன்கிட்டயே மெதுவாக சொன்னார். இது யாரோ பிளான் பண்ணி இந்த சிம் கார்டை வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு ரியலைசேஷன் இந்த கேஸோட டைரக்ஷனையே முழுக்க மாற்றினது. அவர் மொபைல் எடுத்தார். ஸ்டேஷனுக்கு கால் பண்ணார். இந்த சிம் வாங்கின இடத்த முதல்ல ட்ரேஸ் பண்ணுங்க. அவர் சொன்னார். அந்த கடையில் இருக்க சிசிடிவி இது எல்லாமே வேணும். அவர் காலை கட் பண்ணார். திரும்ப அந்த அட்ரஸை பார்த்தாரு. அவரோட குரல் மெதுவாக இருந்தது. மரியம், நீ இல்லை, எங்கே இருக்கன்னு தெரியல. ஆனால் இந்த கேஸுக்குள்ளே நீ மறைஞ்சிட்ருக்கல்ல, அந்த மரியம் இப்போ அது ஒரு கில்லரோட பேர். அது ஒரு ஷேடோ, அது ஒரு உருவமில்லாத சாட்சி. அத்தியாயம் 7. மரியம் என்ற பெயர் இப்போ ஒரு மனிதியை குறிக்கல. அது ஒரு காலியான அடையாளம், ஒரு உருவமில்லாத நிழல், ஒரு பெயருக்குள் மறைந்திருக்கும் யாரோ ஒருவரின் திட்டம். அந்த பெயர் அந்த கேஸில் இருந்தாலும் அந்த ஆள் எங்கே இருக்குன்னு தெரியல. அது இன்ஸ்பெக்டர் அருணுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது. அந்த கிளாரிட்டி தான் அவரை அடுத்த இடத்துக்கு தள்ளுனது. சிம் வாங்கின அந்த இடத்துக்கு. அந்த சிம் கார்டு எந்த கடையில் வாங்கப்பட்டது அப்படின்ற தகவல் மிக விரைவாகவே கிடைத்து விட்டது. அது ஒரு பெரிய ஷோரூம்லாம் இல்லை, ஒரு சின்ன மொபைல் ஷாப், மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில். அந்த கடைக்கு நாள் முழுக்க மக்கள் வந்துட்டு போகிற ஒரு சாதாரண சின்ன கடை. அங்கே யாராவது வந்து சிம் வாங்குறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் அது தினமும் நடக்கிற ஒரு சாதாரண ரொட்டீன் தான். ஆனால் அந்த கல்பிரேட்டு கூட அங்கே தான் வாங்கியிருக்கான். அருண் இப்போ அந்த கடைக்கு வந்தப்போ அங்கே இருந்த வழக்கமான சத்தங்கள், கஸ்டமர் பேசுகிற சத்தம், ரீசார்ஜ் பண்ணுற குரல், ஃபோன் கவர் வாங்குகிற பேச்சு, இது எல்லாமே இயல்பாக இருந்தது. அந்த சத்தங்களுக்குள்ளே தான் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அருண் மெதுவாக கேட்டார். கடை ஓனர் யார்? இப்போ ஒரு நடுத்தர வயது மனுஷர் முன்னாடி வந்தார். சார், நான் தான் சார். இந்த சிம் கார்டு உங்கள் கடையில் தானே வாங்கப்பட்டிருக்கு, இதை பாருங்கள். இப்போ அவர் வெரிஃபை பண்ணிட்டு சொன்னார். ஆமாம் சார், இங்கே தான் சார் பண்ணப்பட்டிருக்கு. அவர் எப்போ வாங்கியிருக்காங்க? இப்போ அவர் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்தாரு. சார், டேட்டை சொன்னார். அந்த டேட் கொலை நடப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி வாங்கப்பட்டிருந்தது. அருண் மெதுவாக கேட்டார். அந்த டேட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? இருக்குது சார். இப்போ அந்த ஓனர் உடனே சொன்னார். இப்போ அவங்க அந்த ஃபுட்டேஜை ஓப்பன் பண்ணாங்க. அந்த நாள், அந்த நேரம், ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ரேம், கடைக்கு உள்ள கஸ்டமர்கள், மூமெண்ட். அதே நேரம் ஒரு நபர் உள்ளே வந்தாங்க. அந்த நபர் முழுக்க கருப்பு நிற பர்தா போட்டிருந்தாங்க. முகம் முழுக்க மூடி இருந்தது. கண்கள் மட்டும் தெரியும் அளவுக்கு ஒரு சின்ன இடைவெளி. அந்த உடை அந்த நபரோட உடலை மட்டும் இல்லை,
அவளோட அடையாளத்தையே மறைத்திருந்தது. அந்த நபர் நடக்கிற விதம் கூட ரொம்ப கவனமாக இருந்தது. அதிகமாக எதையுமே காட்டாம ஒரு மாதிரி ரிதமிக்காக நடந்தது போல இருந்தது. இப்போ அவன் அந்த பர்தா போட்ட பெண் உருவம் கவுண்டருக்கு முன்னாடி நின்று இருந்தது. ஷாப் ஓனர் வீடியோவில் அந்த ஃப்ரேமை காமிச்சாரு. சார், இவங்க தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த நபர் இப்போ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாரு. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ், இது எல்லாமே பேப்பரில் எழுதிக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் முழுக்க ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் முகம் பர்தா போட்டு மூடப்பட்டிருக்கு. அருண் அந்த வீடியோவை பாஸ் பண்ணார். அவர் அந்த ஃப்ரேமை நீண்ட நேரம் பார்த்துட்டு இருந்தார். ஜூம் பண்ணார், திரும்ப ஜூம் பண்ணார். முகம் ஒன்றுமே தெளிவாக கிடையில, கண்கள் மட்டும்தான். வேறு ஏதாவது பக்கம் இருந்து ஆங்கிள் இருக்கா? அருண் கேட்டார். அவங்க இன்னொரு கேமரா ஃபுட்டேஜ் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் அதே தான். முகம் முழுக்க மறைவாக தான் இருந்தது. அந்த நபர் பேசுகிறாரு, ஆனால் ஆடியோ இல்லை. அந்த குரல் கிடையாது. இப்போ அந்த நபர் சிம் வாங்குறாரு, பணம் கொடுக்குறாரு, ரெசிப்ட் எடுக்கிறாரு, திரும்ப வெளியில் போகிறாங்க. அந்த முழு நிகழ்வும் சரியாக பிளான் பண்ணப்பட்டது, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல். அருண் மெதுவாக ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தார். அவரோட மனசில் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. இந்த லேடி யாராக இருக்கும்? அவர் இப்போது கடைக்கார ஓனரை பார்த்தாரு. இந்த லேடி வேறு ஏதாவது பேசுனாங்களா? இவங்கள பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை சார், எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. பர்தா போட்டிருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க போவாங்க சார். எனக்கு இவங்கள பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியலையே சார். அந்த பதில் எதிர்பார்த்தது தான். அருண் இப்போ திரும்ப ஸ்க்ரீனை பார்த்தாரு. அவர் அந்த ஃபுட்டேஜிலேருந்து ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க முயன்றார். முகம் இல்லைன்னா அந்த மூமெண்ட், அதில் ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குமா? உன்னித்து பார்த்தாரு. அந்த நபர் கடைக்குள்ளே வந்ததும் நேராக கவுண்டருக்கு வந்தார். சுற்றி பார்க்கல, எந்த டிலேவும் இல்லை, கான்ஃபிடெண்ட்டாக இருந்தா. அவள் வெளியில் போகிறப்ப கூட திரும்பி பார்க்கல. அவகிட்ட அவசரம் இல்லை, எந்த பயமும் இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். இது அருண் மெதுவாக சொன்னார். அந்த முகத்துக்குள்ளே பதட்டம் இல்லை, ஒரு திட்டமிடல் இருக்குது. அந்த சென்டென்ஸ் கடை ஓனருக்கு புரியலை. ஆனால் அருணுக்கு இப்போ கிளியராக இருந்தது. ஃபேக்கான நேமு, ஃபேக்கான அட்ரஸ், ஹிடன் ஃபேஸு, பிளான்டாக ஒரு மர்டர். இந்த கேஸ் இப்போ ஒரு பிளான்டு மர்டர் மட்டும் இல்லை, இது ஒரு சூப்பரான தயாரிப்பு. அவர் மெதுவாக ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணார். வெளியில் நடந்தார். வெளியில் டிராஃபிக் வழக்கம் போல் ஓடிக்கிட்டு இருந்தது, யாருக்கும் தெரியாமல். அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த மனிதியும் இருக்கலாம். அருண் தன்கிட்டே மெதுவாக சொன்னார். அவள் முகத்தை மறைக்கலாம், ஆனால் அவளோட தடத்தை மறைக்க முடியாது. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்தாலும் அவன் தினசரி நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். அந்த இடம் தான் அவனோட உண்மையான முகத்தை கொஞ்சம் வெளியில் காட்டும். அந்த இடத்துல தான் அவன் பேசாமல் விடுற விஷயங்களும் தெரியும். அந்த இடத்துல தான் அவனோட பழக்கங்களும், அவனோட முடிவுகளும், அவனோட உறவுகளும் நெருக்கமாக காணப்படும். இன்ஸ்பெக்டர் அருணுக்கு அந்த உணர்வு வந்தப்போ அவர் நேராக ராகவன் வேலை பார்த்த ஆஃபீஸுக்கு தான் போனார். அந்த ஆஃபீஸ் ஒரு பெரிய நிறுவனம் இல்லை, ஆனால் அது ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் மாதிரி செட்டப்போட இருந்தது. அது ஒரு ஆர்கனைஸ்டு ஆஃபீஸ் மாதிரி தான் இருந்தது. உள்ளே போனவுடன் ஒரு நீண்ட டேபிள், அதில் ஃபைல்ஸ் நீட்டாக அடுக்கப்பட்டிருந்தது. சில கம்ப்யூட்டர்கள், சில சேர்ஸ். அது ஒரு 4-5 செக்ஷனாக டிவைட் பண்ணப்பட்டிருந்தது. மனிதர்கள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இடம் முழுக்க வேலை பேசுகிற ஒரு சூழ்நிலை. அங்கே இருந்தவங்க எல்லாமே வேலைக்கு பழகிய முகங்கள். போலீஸ் வந்ததும் அவங்களுக்கு ஒரே ரியாக்ஷன் தான். ஏன்னா அது சர்ப்ரைஸ் இல்லை, ஷாக் இல்லை, அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த திரும்ப பார்க்குற ஒரு அமைதி. அருண் உள்ளே நுழைந்ததும் அங்கே இருந்தவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. யார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது ராகவனோட விஷயந்தான். இப்போ ஒரு நடுத்தர வயது மனிதர் முன்னாடி வந்தார். சார், நீங்கள் ராகவன் விஷயத்துக்காக தானே வந்திருக்கீங்க? அவர் மெதுவாக கேட்டார். அந்த குரலில் ஒரு சோர்வு இருந்தது. அது ஒரு பழைய செய்தி மட்டும் அல்ல, இன்னும் அது செட்டில் ஆகாத ஒரு உண்மை. அருண் தலையசைச்சாரு. அவர் உடனே கேள்வி கேட்கல. அவர் இப்போ அந்த ஆஃபீஸை சுற்றி பார்த்தாரு. அவர் அந்த இடத்துல இருந்த அமைதியை முதல்ல அப்சர்வ் பண்ணார். அந்த அமைதி தான் முதல்ல க்ளூ. நீங்கள் எல்லாம் அவர் கூட தானே வேலை பார்த்தீங்க? ஆமாம் சார், அந்த மனுஷன் சொன்னார். ஆமாம் சார், இங்கே தான் வேலை பார்த்தாரு அவர். அருண் இப்போ மெதுவாக ஒரு சேரில் உட்காந்தாரு. ஒரு நோட் புக்கை ஓப்பன் பண்ணார். அவரோட வேலைலாம் எப்படி இருக்கும்? இப்போ அங்கே இருந்த 2-3 பேர் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இந்த முறை அவங்க நேரடியாக பதில் சொல்லலை. ஏன்னா இது ஒரு சிம்பிளான கேள்வி இல்லை. இப்போ ஒரு இளம் வயது எம்ப்ளாயி மெதுவாக சொன்னார். சார், ராகவன் சார் கொஞ்சம் வேற மாதிரி. அந்த வார்த்தை பாதியில் நின்னது. வேற மாதிரினா என்ன மாதிரி? அருண் மெதுவாக கேட்டார். இப்போ அவன் சில வினாடிகள் யோசிச்சான். சார் சார் அதாவது என்ன சார் சொல்கிறது, அவர் டீல் பண்ணுறதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது சார். அந்த ஒரு லைன் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு அமைதியை கொடுத்தது. இப்போ இன்னொருத்தனும் உடனே சேர்ந்து சொன்னான். ஆமாம் சார், அவர் எல்லா விஷயத்துலையும் எல்லாரையுமே இன்வால்வ் பண்ண மாட்டார் சார். அவர் தனியாக தான் சில விஷயங்கள் பண்ணுவார்.
சில டீல்ஸ் எல்லாம் இங்க யாருக்குமே சொல்ல மாட்டாரு. கடைசியில வந்து முடிச்சு குடுப்பாரு. அருண் இப்போ கவனமா கேட்டுட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பண்ணுவாரு? இப்போ ஒரு சீனியர் எம்ப்ளாயி பேச ஆரம்பிச்சாரு. சார், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இல்ல சார். அதனால கமிஷனுக்காக இருக்கும் சார். ஏன்னா நெறைய விஷயங்கள் பேப்பர்ல வராது சார். சில டீல்ஸ் கேஷா முடிஞ்சிரும். சில டீல்ஸ் டைரக்ட்டா குடுக்கப்படும். சிலது இன்டைரக்ட்டா குடுக்கப்படும். இது ஒரு ஹிடன் லேயர் சார் ரியல் எஸ்டேட் அப்படின்றது. அருண் இப்போ அந்த வார்த்தைகள கூர்மையா கவனிச்சாரு. ஆஃபீஸ்ல ராகவன் யார் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு? அருண் கேட்டாரு. அவங்க திரும்ப ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. சார், அவர் யார் கூடயும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி அப்படிலாம் இல்ல சார். வேலைன்னா பேசுவாரு. அ பர்சனலா எப்பவுமே எல்லார்கிட்டயும் ஒரு டிஸ்டன்ஸ கீப் அப் பண்ணுவாரு சார். அந்த லைன் திரும்ப கன்ஃபார்ம் ஆனது. அருண் இப்ப மெதுவா தலையாட்டினாரு. அடுத்த கேள்வி கேட்டாரு. அவர் கொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தார்ல? இல்ல சார். அந்த நாள் அவர் வரல. இப்ப அந்த பதில் ஏற்கனவே தெரிந்தது தான். அவர் எப்பவுமே வரல அப்படின்னா யூசுவலா இன்ஃபார்ம் பண்ணிடுவாரா? ஆமா சார். இன்ஃபார்ம் பண்ணுவாரு. ஆனா அன்னைக்கு எதுவும் சொல்லல. நாங்களா கேட்டோம். அப்போ கூட அவரு, ஆமா நான் வர முடியாது. இன்னைக்கு எனக்கு லீவ் போட்டுக்கோங்கன்னு சொன்னாரு. அருண் இப்ப அந்த ரூம்ல இருந்து ஒரு ஃபைல பார்த்தாரு. அதுல ராகவன் பெயர். அத எடுத்தாரு. அதுக்குள்ள ராகவன் டீல் பண்ண அந்த ரியல் எஸ்டேட்டோட விஷயங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருந்தது. இப்போ திரும்ப அத பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணாரு. மெதுவா எழுந்தாரு. உங்க எல்லாருக்குமே அவர நல்லா தெரியும்ல? அவங்க தலையசைச்சாங்க. சார், எல்லாருக்கும் அவர தெரியும் சார். ஆனா அவர முழுசா இங்க யாருக்கும் தெரியாது சார். அந்த சென்டென்ஸ் அந்த ரூம்ல இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டியை கொடுத்தது. யாரும் அத மறுக்கல. அருண் வெளியில நடந்தாரு. ஆஃபீஸ் கதவு மெதுவா மூடப்பட்டது. அருண் வெளியில நின்னாரு. அருணோட மனசுல இப்ப 2 உலகங்கள். வெளியில தெரியிற ராகவன், உள்ள மறைந்திருக்கிற ராகவன். அவர் மெதுவா தன்கிட்டயே சொன்னாரு. ராகவனோட வாழ்க்கை அவரோட ஆஃபீஸ்ல கூட முழுசா தெரியல. அவர் மொபைல் எடுத்தாரு. மரியம். அந்த ஃபர்தா போட்ட லேடி, ஃபேக்கான அட்ரஸ், இப்போ அது கூட சேர்ந்து ஹிடனான டீல்ஸு, தனியா முடிவுகள், இன்ஃபார்ம் செய்யப்படாத சில விஷயங்கள். இந்த கேஸ் இப்போ ஒரு கொலை மட்டும் இல்ல. இது ஒரு வாழ்க்கையை டீகோட் பண்ற கேஸ். அத்தியாயம் 9. ஒரு கொலை நடந்த இடம் எப்போதும் அந்த வீட்டுக்குள்ள மட்டும் இருக்காது. சில நேரங்கள்ல அந்த உண்மை அந்த சுவர்களை கடந்து அந்த மனிதனின் உடலுக்குள்ள கூட மறைந்து கிடக்கும். அந்த உடல் தான் அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கும். மெதுவாக, துல்லியமாக, எந்த உணர்ச்சியும் இல்லாமல், ஆனா எந்த பொய்யையும் ஏற்காமல். இன்ஸ்பெக்டர் அருணுக்கு அந்த உணர்வு அந்த நாள்ல தெளிவா இருந்தது. அதனால தான் அவர் திரும்ப அந்த கேஸை வேறொரு கோணத்துல பார்க்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அந்த ரிப்போர்ட் ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி தோணுனாலும் அதுக்குள்ள இருந்த தகவல்கள் அந்த இரவின் முழு அமைப்பையும் மாற்றும் அளவுக்கு இருந்தது. ஆரம்பத்துல இருந்த விவரங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி காயங்கள், தாக்குதல்கள், நேரம், இது எல்லாமே அந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்றத சொல்லும் விஷயங்கள். ஆனா அது ஏன் அப்படி எளிதா நடந்தது அப்படின்றதுக்கான பதில் அந்த ரிப்போர்ட்ல இன்னும் ஆழத்துல இருந்தது. அவரோட பார்வை மெதுவா அந்த டாக்ஸாலஜி அப்படின்ற செக்ஷனுக்கு போனது. அங்க இருந்த ஒரு வரி, செடேட்டிவ் காம்பவுண்ட் டிடெக்டட்னு போட்டிருந்தது. அந்த ஒரு வரி மட்டும் அந்த கேஸை முழுசுமா மாற்ற ஆரம்பிச்சிருந்தது. அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி எழுதப்படலை. ஆனாலும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருந்த அர்த்தம் ரொம்ப பெரியது. அந்த மனுஷன் அந்த அட்டாக் நேரத்தில் முழு சக்தியோட இல்லை. அவன் எதிர்ப்பு காட்ட முடியாத நிலைக்குள்ள இருந்திருக்கான். அருண் இப்போ அந்த ரிப்போர்ட்டை மூடலை. அவன் அதை சில வினாடிகள் பார்த்தாரு. அந்த வார்த்தையை மனசுல திரும்ப ரிப்பீட் பண்ணாரு. டாக்டர் கிட்ட போனாரு. அந்த ரிப்போர்ட் தயாரிச்ச மருத்துவர் பக்கத்துல வந்தாரு. இந்த செடேட்டிவ்னு போட்டிருக்கீங்கல்ல, அருண் தொடங்கினாரு. இந்த செடேட்டிவ் சாதாரணமா எல்லா இடத்துலையும் கிடைக்குமா என்ன? மருத்துவர் அந்த கேள்வியை சாதாரணமா எடுத்துக்கொள்ளல. அவர் அந்த ரிப்போர்ட்டை திரும்ப பார்த்தாரு. அவரோட குரல் மெதுவா இருந்தாலும் அதுல ஒரு தெளிவு இருந்தது. இல்லை இன்ஸ்பெக்டர், இது ரெகுலரான ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி இல்லை. அது ஒரு முக்கியமான லைன். இது ஒரு கண்ட்ரோல்டான சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மருந்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது யாரும் போய் வாங்க முடியாது. யாருக்குமே ஈஸியாக அவைலபிளாக அது கிடைக்காது. அருண் இப்போ அந்த வார்த்தையை அப்சர்வ் பண்ணார். அதாவது என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? நம்ம இது எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? டாக்டர் கொஞ்சம் யோசிச்சாரு. பாசிபிள் தான், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த காம்பவுண்ட் எங்கேருந்து யூஸ் ஆகுது, அது யாருக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம நேரோ பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். இது ஒரு டைரக்ஷனை கொடுத்தது. அருண் தலையை மெதுவாக அசைச்சாரு. அவர் அந்த ரிப்போர்ட்டை மூடினாரு. இந்த முறை அவர்கிட்ட ஒரு புதிய வழி இருந்தது. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்தப்போ அவரோட மனசில் அந்த இரவு வேற மாதிரி தெரிந்தது. முன்னாடி அது ஒரு சடனான அட்டாக் மாதிரி இருந்தது. இப்போ அது ஒரு ஸ்லோவாக செட்டப் மாதிரி தெரிஞ்சது. யாரோ ராகவனை முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரோல் இல்லாமல்
அவரை எளிதாக தாக்கியிருக்காங்க. அருண் இப்போ காருக்குள்ளே ஏறினாரு. என்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. அவர் சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். அவரோட மனசில் சில பீசஸ் ஒன்றா சேர்ந்தது. மரியம், ஃபேக்கான அட்ரஸ், மறைந்த முகம், அந்த மெசேஜ், இப்போது அந்த தூக்க மாத்திரை, இது எல்லாமே தனித்தனி விஷயங்கள் இல்லை, இது ஒரு பிளான். அவர் மெதுவாக தன்கிட்ட சொன்னார். அந்த கில்லர் ராகவனை பலவீனப்படுத்தி கொலை பண்ணியிருக்கான். அந்த ரியலைசேஷன் இந்த கேஸை ரெண்டாக பிரித்தது. ஒன்று ட்ரஸ்ட்டு, இன்னொன்று கொலை. இப்போ அவர் மொபைல் எடுத்தார். ஸ்டேஷனுக்கு கால் பண்ணார். நான் சொல்கிற ட்ரக்கெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுறீங்களா? இந்த ஏரியாவில் ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல் சப்ளை, இல்லீகலாக ஏதாவது சோர்ஸில். அருண் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக சொன்னார். அதுக்கப்புறம் காலை கட் பண்ணார். அவர் இப்போ அந்த கார் விண்டோ வழியாக வெளியில் பார்த்தாரு. அந்த சிட்டி வழக்கம் போல் ஓடிக்கிட்டு இருந்தது. யாருக்கும் தெரியாது இந்த கூட்டத்துக்குள்ளே யாராவது இந்த ட்ரக்கை வாங்கியிருக்கலாம். அருண் மெதுவாக சொன்னார். ராகவனை கொன்ன அந்த கில்லர் அவரோட வீட்டுக்குள்ளே வந்தவன் மட்டும் இல்லை, அவரோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று அனுப்பியிருக்கான். அந்த சென்டென்ஸ் அவருக்கு மட்டும் புரிஞ்சுது. இப்போ இந்த கேஸ் ஒரு திட்டமிட்ட மர்டர் அப்படின்னு இன்னும் தெரிஞ்சுது. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு எவிடன்ஸும் கூடியிருந்தது, ஒரு வடிவத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருந்தது. அத்தியாயம் 10. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எப்போவுமே வெளியில் தெரியாது. அது சாதாரணமான ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள, ஒரு கையெழுத்துக்குள்ள, ஒரு தொகை எண்ணிக்கைக்குள்ள மறைந்து கிடக்கும். அந்த எண்ணிக்கைகள் தான் சில நேரங்களில் உயிரையும் மாற்றும். இன்ஸ்பெக்டர் அருண் ராகவனோட கேஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தப்ப அந்த உணர்வு மெதுவாக அவர் முன்னாடி திறக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த நாள் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு தகவல் ஆரம்பத்தில் பெருசாக தோணலை. அது ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் டீல் பற்றின பேச்சு மாதிரி இருந்தது. ஆனாலும் அந்த விவரத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்தவுடன் அது ஒரு முக்கியமான சிக்கலாக மாறினது. ஒரு நிலம், ஒரு வாங்குபவர், ஒரு விற்பவர் மற்றும் அந்த இருவருக்கும் நடுவில் ராகவன். அருண் அந்த ஃபைலை திறந்து பார்த்தாரு. அதில் இருந்த விவரங்கள் தெளிவாக இருந்தது. ஒரு இடம், ஓனரு, பையரு, டீல் அமௌண்ட்டு. ஆனால் அந்த அமௌண்ட் 2 இடங்களில் 2 விதமாக இருந்தது. ஒரு இடத்துல விற்பவருக்கு சொல்லப்பட்ட தொகை, இன்னொரு இடத்துல வாங்குபவருக்கு சொல்லப்பட்ட தொகை. அந்த 2 எண்களுக்கும் இடையில இருந்த வித்தியாசம் சாதாரண கமிஷன் இல்லை, அது இன்னும் பெரிய தொகை. அருண் அந்த எண்ணை நீண்ட நேரம் பார்த்தாரு. கமிஷன் இவ்வளோ வராதே, இது கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கே. இது ஒருவேளை இந்த கேஸுக்கு இது முக்கியமான விஷயமா? அருண் அந்த லேண்ட் ஓனரை விசாரிக்க முடிவு பண்ணாரு. அந்த மனுஷன் வயசு 50 கடந்தவர். அவரோட முகத்துல ஒரு நேர்மை இருந்தாலும் அவருடைய குரல் இன்னும் அடக்கி வச்ச கோபம் இருந்தது. அந்த கோபம் ஒரு நாள்ல வந்ததில்லை, அது ஒரு ஏமாற்றத்தோட வழின்னு புரிஞ்சுது. ராகவன் உங்ககிட்ட டீல் எவ்வளோ சார் பேசினாரு? அருண் கேட்டாரு. அவர் உடனே பதில் சொன்னாரு. சார், அந்த ஆள் சொன்ன அமௌண்ட்டே வேற சார். அவர் இப்போ ஒரு என்ன சொன்னாரு, வாங்குபவருக்கு என்ன சொன்னாரு? இப்போ அந்த ஆள் ஒரு விரக்தியாக சிரிச்சாரு. அதான் சார் சொன்னேன், அதான் பிரச்சனையே. அவர் இப்போ இன்னொரு அமௌண்ட்டை சொன்னார். அந்த 2க்கும் இடையில இருந்த அந்த வித்தியாசம் கமிஷனை விட ரொம்ப அதிகமாக இருந்தது. இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா? சார், அதான் சொன்னனே சார், நான் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு அந்த ராகவனை போய் நேரில் பார்த்து கேள்வி கேட்டேன் சார். என்ன சொன்னார் ராகவன்? முதல்ல இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணான். அது கமிஷனு, அது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, அதுதான் மார்க்கெட் ரேட்டு, அப்படி இப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தான். ஆனால் சார், அதெல்லாம் தப்பு சார். இவ்வளோவா சார் எடுப்பாங்க? அப்புறம் என்னாச்சு? அருண் கேட்டார். இப்போ அந்த ஆள் சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் சண்டை போட்டேன் சார். எப்போ சண்டை போட்டீங்க? இப்போ அந்த ஆள் ஒரு தேதியை சொன்னார். கொலை நடந்ததுக்கு கரெக்டாக சில நாளுக்கு முன்னாடி. அந்த டைமிங் கோஇன்சிடென்ஸ் இல்லை. 2 பேரும் ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டீங்களா? ஆமாம் சார், நான் தான் கோபமாக பேசினேன். அதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் கோபமாக தான் பேசினான். அதுக்கப்புறம் சொன்னான், சார் இதெல்லாம் பிஸ்னஸ் சார், அப்படி தான் இருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அப்புறம் அந்த டீலையே கேன்சல் பண்ணிட்டேன் சார். இப்போ அருண் மெதுவாக தலையசைச்சார். அவர் எழுந்தார். அவர் அந்த மனுஷனை பார்த்தாரு. அவர் மனசில் ஒரு விஷயம், மோட்டிவ் இருக்குது, கோபம் இருக்குது, கன்ஃபரன்டேஷன் நடந்திருக்கு. ஆனால் இது மட்டும் போதுமா? அவர் வெளியில் வந்தார். காற்று இப்போ மெதுவாக வீசினது. அவர் தன்கிட்ட சொன்னார், இதற்கு ஒரு காரணம் இருக்குது, ஆனால் இது உண்மையான காரணமாக என்னன்னு தெரியல. அவர் மொபைல் எடுத்தார். மரியம் அவள் ஃபேக்காக அட்ரஸ் பண்ணியிருக்கா, செடேட்டிவ் கொடுத்துருக்கா. இப்போ அதோடு சேர்ந்து இன்னொரு ஆள் வந்து சிக்கியிருக்கான். அவன் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கான், கோபப்பட்டிருக்கான். ஆனால் அந்த டீலை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கான். அது சாத்தியமாக என்னன்னு தெரியல. இதை கொஞ்சம் ஆராயணும். இப்போ இந்த கேஸ் இன்னும் ஆழமாக இருந்தது. ஒரு மனுஷனுக்கு பல காரணங்கள், ஆனால் ஒரே முடிவு. அந்த முடிவு யாரு கையால் வந்தது, அதுதான் இன்னும் தெரியலை. அத்தியாயம் 11. ஒரு விசாரணையில் கிடைக்கிற காரணங்கள் எப்போவுமே நேரடியாக உண்மைக்கு போகாது. சில காரணங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகளும் ரொம்ப இயல்பாக இருக்கும்.
கோபம், ஏமாற்றம், நம்பிக்கை உடைதல் இது எல்லாமே ஒருத்தரை எதுவுமே செய்ய தூண்டும் அளவுக்கு வலிமையானது தான். ஆனாலும் அந்த உணர்வு இருக்கிறதுனால அந்த மனுஷன் குற்றவாளி அப்படின்னு நம்ம நிரூபிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் அருணுக்கு இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியும். அதனால தான் ராகவனோட மரணத்துல உருவாகி இருந்த இந்த புதிய கோணத்தை, பணம், ஏமாற்றம் மற்றும் அந்த இடையில மறைந்த தொகையை அவர் ரொம்ப கவனமா அணுகுனாரு. ராகவனோட வேலை உலகம் வெளியில பார்த்தா ரொம்ப சாதாரணமா தோன்றும். ஒரு ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவரு, டீலெல்லாம் முடிச்சு கொடுக்குறவரு. ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே நுழைஞ்சா ஒவ்வொரு டீலுமே ஒரு நெகோசியேஷன், ஒவ்வொரு தொகையும் ஒரு பேச்சுவார்த்தை, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு அளவுக்கு மட்டும் உண்மையை சொல்லும். அந்த அளவுக்கு அப்பாற்பட்ட இடத்துல தான் உண்மையான விளையாட்டே நடக்கும். அந்த விளையாட்டுக்குள்ளே தான் ராகவன் இருந்தார் அப்படின்றதுக்கான சின்ன சின்ன அடையாளங்கள் இப்போ மெதுவாக வெளியில் வர ஆரம்பிச்சிருந்தது. அந்த பையர் ரமேஷ் அந்த விளையாட்டோட இன்னொரு பக்கம். அவர் ஒரு சாதாரண பையர் இல்லை, அவர் ஒரு முதலீட்டாளரும் கூட. அவரோட கணக்கில் தவறுகள் இருக்காது. அவர் ஒப்புக்கொள்கிற ஒவ்வொரு தொகைக்கும் பின்னாடியும் ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். அதனால தான் அவர் ஏமாற்றத்தை கண்டுபிடிச்ச உடனே அது ஒரு சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலை, அது ஒரு நேரடியான எதிர்ப்பாக மாறினது. அரண் இப்போ ஆஃபீஸ்க்கு போனப்போ அந்த இடம் அந்த மனிதனோட வாழ்க்கையை வெளிப்படையாக காட்டினது. கண்ணாடி கதவு, நீட்டாக அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஃபைல்ஸ், சிஸ்டமில் ஓப்பனாக இருந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், ஒரு ஆர்கனைஸ்டான டேபிள், அது எல்லாமே அந்த விஷயங்களுக்கும் அந்த மனுஷன் கேஷுவலாக டீல் பண்ண மாட்டான் அப்படின்னு காமிச்சது. அவன் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கணக்கோட இருக்கும். அந்த மாதிரி மனுஷன்தான் ஏமாந்தான் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அருண் உள்ளே நுழைஞ்ச உடனே ரிசப்ஷனிஸ்ட் அவனை ஒரு வார்த்தையும் கேட்காம உள்ளே அனுப்புனா. அந்த அமைதியிலேயே அந்த விஷயம் அந்த ஆஃபீஸ்க்கு ஏற்கனவே வந்து விட்டது அப்படின்னு தெரிந்தது. ராகவன் இறந்துட்டாரு அப்படின்னாலும் இந்த கேஸ் இன்னும் முடியலை. இப்போ அந்த ஆள் சேருக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாரு. அவரோட முகத்தில் டயர்ட்னஸ் இருந்தது. ஆனாலும் அது வேலை காரணமா இல்லை அந்த சம்பவத்தோட காரணமானு புரியலை. அவர் இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் எந்த ஃபார்மல் இன்ட்ரொடக்ஷனும் இல்லாமல் நேரடியாக சொன்னார், சார், ராகவன் விஷயத்துக்காக தானே சார் வந்திருக்கீங்க? இப்போ அந்த ஆளோட குரலில் ஒரு சோர்வு இருந்தது. அது ஒரு பழைய செய்தி மட்டும் இல்லை, அது ஒரு மனசில் செட்டில் ஆகாத உண்மை. அருண் இப்போ அமைதியாக உட்காந்தாரு. அவர் உடனே எந்த கன்க்ளூஷனுக்கும் போகலை. அவர் இப்போ கேள்வி மட்டும் கேட்டார், நீங்கள் கொஞ்சம் அந்த டீல் பற்றி முழுசாக சொல்லுங்களேன். அந்த கேள்வி கேட்டதும் அந்த ஆள் ஒரு சின்ன சிரிப்பை விட்டார். அது சந்தோஷமான சிரிப்பு இல்லை, அது ஒரு ஏமாற்றத்தோட வெளிப்பாடு. அந்த சிரிப்பு அவரோட மனசில் இன்னும் அந்த விஷயம் முடிவடையலைன்னு காமிச்சது. சார், நான் தான் முன்னாடியே சொன்னேனே சார், நான் எப்போவுமே கிளியராக தான் பேசுவேன் அப்படின்னு ஆரம்பித்தார். அவரோட குரலில் ஒரு திடமான நம்பிக்கை இருந்தது. என்ன அமௌண்ட்டு, என்ன டேர்ம்ஸ், இதெல்லாமே ஓப்பன் தான் சார். அவர் டேபிளில் இருந்து ஒரு ஃபைல் எடுத்தார். அந்த ஃபைல் நீட்டாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு பர்பஸ் இருந்தது. அவர் இப்போ ஒரு பேஜை திறந்து இன்ஸ்பெக்டருக்கு காமிச்சார். இதுதான் சார் நான் ஒத்துக்கிட்ட அமௌண்ட்டு. அருண் அதை பார்த்தாரு. அந்த அமௌண்ட்டை அவர் முன்னாடி பார்த்துருந்த அமௌண்ட்டோட மேட்ச் ஆகலை. அது ஒரு மிஸ்மேட்ச் மட்டும் இல்லை, அது ஒரு திட்டமிட்ட வேறுபாடு. இப்போ ரமேஷ் இன்னொரு பேப்பரை எடுத்தார். சார், இது ஓனருக்கு சொன்ன அமௌண்ட்டு. அந்த 2 பேப்பர்ஸும் இப்போ அந்த டேபிள் மேலே இருந்தது. அது 2 எண்கள் மட்டும் இல்லை, அது 2 உண்மைகள். அந்த உண்மைகளுக்கு நடுவில் தான் அந்த பிரச்சனை உருவாகி இருந்தது. அருண் மெதுவாக கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? ரமேஷ் இப்போ அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணலை. சார், நான் வெரிஃபை பண்ணேன் சார், நான் கண்டுபிடிச்சேன் சார். இப்போ ரமேஷ் தொடர்ந்து சொன்னார், வெரிஃபை பண்ணுறதுக்கு வேறு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? சார், அந்த ஆஃபீஸ்லேயே நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் சார். நிறைய பேர் அதை மறைக்கிறாங்க, நீங்கள் அங்கே போய் கேளுங்க. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை மறைச்சாலும் அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல அவனோட தடத்தை விட்டுட்டு போவான். அந்த தடம் சில நேரங்களில் அவன் பேசின வார்த்தைகளில் இருக்காது, அவன் நடத்திய உறவுகளில் கூட தெரியாது. ஆனால் அவன் கையெழுத்திட்ட ஒரு பேப்பரில், அவன் மாற்றிய ஒரு எண்ணிக்கையில், ஒரு அமௌண்ட்டில், அவன் யாருக்கும் சொல்லாமல் வச்சுருந்த ஒரு கணக்கில் அது மறைந்து கிடக்கும். இன்ஸ்பெக்டர் அருணுக்கு இந்த உணர்வு அந்த நாளில் ரொம்ப வலுவாக வந்தது. ஏன்னா இது வரைக்கும் அவர் பார்த்த தகவல்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட ஆரம்பிச்சிருந்தது. ராகவனோட வாழ்க்கை வெளியில் தெரிந்ததை விட அதிகமான லேயர்ஸை கொண்டிருந்தது. ரமேஷ் சொன்ன அந்த ஒரு விஷயம், தொகை ஓனருக்கும் வேறொரு தொகை பையருக்கும், அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட் இல்லாமல் இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அருண் என்ன தொடங்கியிருந்தார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செயல்முறை இருந்தால் அது ஒரு தவறாக இருக்கலாம், ஆனால் அது ரிப்பீட்டடாக இருந்தால் அது ஒரு முறையாகவே மாறிடும். ஒரு தவறவே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தால் அது உண்மையாயிரும். அந்த முறையை கண்டுபிடிக்காமல் இந்த கேஸ் முன்னாடி போகாது அப்படின்னு அருணுக்கு தெரிந்தது. அதனால தான் அவர் திரும்ப ராகவனோட ஆஃபீஸ்க்கு போக முடிவு பண்ணார். இந்த முறை கேள்வி கேட்கறதுக்கு அல்ல, வேறு விஷயத்தை கேட்கறதுக்கு. அந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு திரும்ப நுழைந்தப்ப அந்த இடம் முதல்ல இருந்தது மாதிரி அதே மாதிரி தான் இருந்தது. அதே டேபிள், அதே ஃபைலு, அதே மேப்ஸு, அதே சேரு, அதே எம்ப்ளாயீஸ். இந்த முறை அருணோட கண்கள் வேறு மாதிரி இருந்தது. அங்கே இருந்தவங்க எல்லாம் அருணை பார்த்ததும் எழுந்தாங்க. அவர்களுடைய முகத்தில் இருந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன்
இப்போ பழகுன மாதிரி இருந்தது. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது போல இருந்தது. ஆமா, அந்த விசாரணை இன்னும் முடிவடையல. இன்னும் கேள்விகள் இருக்கிறது அப்படின்றத அவங்க எல்லாருமே ஏற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. யாருமே பேசல. யாருமே அன்னெசரியா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முயற்சி பண்ணல. அது அந்த இடத்தோட சீரியஸ்னஸை காமிச்சது. திரும்ப கொஞ்சம் ராகவன் ஹேண்டில் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே எடுத்துகிட்டு வரீங்களா? அருண் மெதுவாக சொன்னார். அவரோட குரல் உயரமாக இல்லை, ஆனால் அது ஒரு கிளியரான டைரக்ஷன் கொடுத்தது. இப்போ ஒரு பெரிய பண்டில் ஃபைல்ஸை கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சாங்க. அந்த பண்டில் பார்ப்பதற்கே ரொம்ப கனமாக இருந்தது. பேப்பர் வெயிட் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற தகவல்களோட சுமை கூட. அருண் மெதுவாக உட்கார்ந்தாரு. அவர் அவசரப்படலை. ஒவ்வொரு ஃபைலாக பார்த்தாரு. ஒவ்வொரு டீல்ஸும் பார்த்தாரு. அதில் அமௌண்ட்டு சரியாக இருக்கிறதான்னு பார்த்தாரு. ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பி பார்த்தாரு. ஒவ்வொரு இடத்துலையும் டீல் ஒரே மாதிரி இருந்தது, ஆனால் அமௌண்ட் வேறு மாதிரி இருந்தது. அந்த கமிஷன் தொகையை விட அதிகமான தொகை டிஃப்ரென்ஷியேட் இருந்தது. இதே போல் எல்லா ஃபைல்கள்லையும் இருந்தது. ஒரு இடத்துல ஒரு நம்பர் மேலே ஸ்லைட் ஓவர் ரைட்டிங் இருந்தது. அது முதல்ல இங்க் லைட் போல் இருந்தது. அதுக்கு மேலே டார்க்கரான இங்கு. அவர் அந்த லைட்டுக்கு எதிராக கொஞ்சம் டில்ட் பண்ணி பார்த்தாரு. இப்போ அதில் எண்கள் மாற்றப்பட்டிருந்தது. அது கேர்லெஸ்ஸாக பண்ண மாதிரி இல்லை, அது யாருக்கும் தெரியாமல் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ அருணுக்கு கிளியராக இருந்தது. இந்த தவறு அடிக்கடி நடந்திருக்கு, யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த ஆஃபீஸில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டார் அருண், இந்த ஃபைல்ஸை வேறு யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? இப்போ அந்த எம்ப்ளாயீஸ் சொன்னார், சார் இங்கே டீல் பண்ணுற கேஸ் எல்லாமே எம்ப்ளாயீஸ் தான் சார் மெயின்டைன் பண்ணுவோம். அவங்கவுங்களோட ஃபைலை அவங்கவுங்க தான் சிஸ்டம்லேயும் மெயின்டைன் பண்ணுவோம். தனியாக ஃபைல்ஸாகவும் மெயின்டைன் பண்ணுவோம் சார். ஆடிட்டர் வர்றப்போ அதை கொடுத்துருவோம் சார். மற்ற வேலையெல்லாம் அவங்க தான் சார் பார்த்துப்பாங்க. ஓகே, இங்கே இருக்கிற ஃபைல்ஸை வேறு யாராவது ஹேண்டில் பண்ணுவாங்களா? இந்த முறை அந்த எம்ப்ளாயி உடனே பதில் சொல்லலை. கொஞ்சம் யோசித்தான். சார் சில நேரம் அசிஸ்டண்ட் பண்ணுவாங்க சார். அந்த ஒரு வார்த்தை அந்த ரூமில் மெதுவாக கேட்டது. அசிஸ்டண்டா? ஆமாம், அந்த பெயர் இன்னும் சொல்லப்படலை. ஆனால் இப்போ அந்த ரோல் ரொம்ப முக்கியமானது. யார் அந்த அசிஸ்டண்ட்? அருண் கேட்டார். இப்போ அந்த எம்ப்ளாயி ஒரு பெயரை சொன்னான். அந்த மனுஷன் முக்கியமான இடத்துல இருந்தாலும் யாருக்கும் அவனை பற்றி அதிகம் தெரியாமல் இருந்ததுனால அவன் அந்த கதையில் நடுவில் இருந்திருக்கான். அருண் இப்போ அந்த பெயரை மெதுவாக நோட் புக்கில் எழுதுனா. அவன் அந்த எழுத்தை சில வினாடிகள் பார்த்தான். அந்த பெயர் இப்போ ஒரு மனுஷர் மட்டும் இல்லை, இது கொலை செய்யப்படுவதற்கான ஒரு சாத்தியமான ஒரு சஸ்பெக்ட். இப்போ எல்லா ஃபைல்ஸையும் அருண் மூடினார். மெதுவாக எழுந்தார். அந்த ரூம் முழுக்க ஒரு முறை பார்த்தாரு. மரியம் பேரில் மொபைல் நம்பர் வாங்கியிருக்காங்க, மயக்க மருந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் காரணம் இல்லை, ஏகப்பட்ட எனிமீஸ் இருந்திருக்காங்க. இவர் டீல் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. இதில் யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அந்த சென்டென்ஸை அருணுக்குள்ளே ஒரு வார்னிங் கொடுத்தது. ஏன்னா ஒரு சிஸ்டம் இருந்தால் அதுக்குள்ளே இன்னொரு மனுஷன் இருப்பான். அருண் மொபைல் எடுத்தார். அந்த அசிஸ்டண்ட் பெயர் இன்னும் ஸ்க்ரீனில் இல்லை. ஆனால் அதுதான் அடுத்த அழைப்பு, அடுத்த வழி, அடுத்த சந்தேகம். அந்த அசிஸ்டண்ட் கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டப்ப அந்த அசிஸ்டண்ட் சொன்ன அந்த வார்த்தை, சார் இந்த ஃபைல்லாம் ராகவன் சார் மட்டும் இல்லை சார், இன்னொருத்தரும் ஹேண்டில் பண்ணுவார். அந்த டைரக்ஷன் இப்போ வேற ஒரு பாதைக்கு போனது. சார் மூர்த்தி சார் தான் சார். இப்போ தான் அருண் அந்த மனிதனை கவனிக்க ஆரம்பித்தார். அவன் அந்த ஆஃபீஸில் தான் இருந்தான், சாதாரணமாக, ஆனால் யாருக்கும் தெரியாத மாதிரி. அந்த மூர்த்தி வேலை பார்த்துட்டு இருந்தான், ஆனால் அவனோட அப்சர்வேஷனை அவாய்ட் பண்ணினான். அவனோட ஐ கான்டாக்ட் ரொம்ப குறைவாக இருந்தது. அது நேச்சுரலாக இல்லை. இப்போ அருண் அவனை விசாரணைக்கு அழைச்சாரு. மூர்த்தி நீங்கள் தானே, ஒரு நிமிஷம் வரீங்களா? மூர்த்தி மெதுவாக வந்தான். ராகவனோட நீங்கள் தான் ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆஃபீஸில் அப்படி தான் சொல்கிறாங்க. சார் எல்லாமே சேர்ந்து தான் சார் வேலை பார்ப்போம். சில சமயம் ஏதாவது ஹெல்ப் கேட்குறப்போ அவங்களோட ஷேர் பண்ணிப்போம் சார். தனித்தனியாக தான் எல்லாரோட டீல்ஸும் இருக்கும். அப்படியா? இந்த ஃபைல்ஸை கொஞ்சம் பாருங்கள். இப்போது மூர்த்தியை அந்த ஃபைல்ஸை பார்த்தாரு. அவனோட முகத்தில் ஒரு நொடி ஒரு மாற்றம் வந்தது. உடனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். சார் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியாதே சார். அருண் உடனே கன்ஃபரண்ட் பண்ணலை. அவர் மெதுவாக அந்த பேப்பர்ஸ் மேலே விரல வச்சார். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த மூர்த்தி அமைதியாக இருந்தான். அவனோட குரல் அமைதியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனால இந்த விஷயத்தை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கூட ஒரு கூட்டாளி வேணும்ல. அந்த சென்டென்ஸ் இப்போ அந்த மனுஷன் மீது நேரடியாக அட்டாக்காக விழுந்தது. இப்போ அந்த மூர்த்தியோட கண்களில் டென்ஷன். ஆனால் அவன் பேசலை. அருண் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தார். நான் நினைக்கிறேன் ராகவன் மட்டும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டாளி கூட இந்த ஆஃபீஸில் தானே இருக்கணும். இப்போ அந்த மூர்த்தி ரொம்ப முழுக்க அமைதியாக இருந்தான். அவனோட அமைதியில் எந்த டினையிலும் இல்லை, எந்த ஒரு அக்செப்டன்ஸும் இல்லை. அது ஒரு சிக்குண்ட மனுஷனோட அமைதி. அருண் அந்த அமைதியை பிரேக் பண்ணலை. இப்போ மெதுவாக திரும்பினார்.
மூர்த்தி, இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகலைன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே கிளியராக இருக்குது. இப்போ மூர்த்தி உடனே மறுக்கலை. ரொம்ப அமைதியாக இருந்தான். சில வினாடிகள் கழித்து மெதுவாக பேசினான். சார், முன்னாடி நான் அந்த விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகவே இல்லை சார். ராகவன் தான் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னார். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு கமிஷன் மாதிரி கொடுத்தாரு. அதாவது நான் பண்ணுற டீல்ஸ்லேயும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண சொன்னார். அதுலேருந்து கமிஷன் எடுத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கப்புறம் ரெகுலராக இதையே நாங்கள் பண்ணோம். சிஸ்டம்லேயும் நாங்கள் சில கரப்ஷன் பண்ணோம். அந்த அமௌண்ட்டை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம், யாருக்குமே தெரியாமல். ஏன்னா கம்பெனிக்கு ஃபுல் அமௌண்ட்டு போகாது சார். இப்போது அவன் மெதுவாக உண்மையை உடைத்தான். அருண் கவனமாக கேட்டுட்டு இருந்தார். எத்தனை வருஷமாக அதை பண்ணீங்க? சார், நான் அவர் கூட சேர்ந்து பண்ணுறது ஒரு 1.5 வருஷமாக சார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை வருஷம் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது சார். அது மட்டும் இல்லை சார், இங்கே கம்பெனி ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுருக்கிற ஆள் வந்து கிராமத்து ஆள் சார். படிப்பறிவெல்லாம் கிடையாது. அவர் எல்லாத்தையுமே ஆடிட்டர்கிட்ட கொடுத்துருவாரு. பணத்தை மட்டும் முதலீடு பண்ணுவார். அதனால் ஆடிட்டருக்கும் நாங்கள் ஒரு பெரிய தொகையை ஷேர் பண்ணிட்டோம் சார். அதனால் ஆடிட்டரும் இந்த விஷயத்தை அப்படியே அமுக்கிட்டாரு சார். ஆனால் வேறு எந்த விஷயமும் எனக்கு தெரியாது சார். ராகவனை கொலை பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வேறு எந்த மோட்டிவும் இல்லை சார். இப்போ அருண் மூர்த்தியை கூர்மையாக பார்த்தாரு. மனசுக்குள்ளே இவனையும் ஒரு சஸ்பெக்டாக வச்சுக்கிட்டாரு. அடுத்ததாக அவர் இன்னொரு விஷயத்துக்கு மூவ் ஆனார். மூர்த்தியோட விஷயத்தை அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டு சஸ்பெக்ட் லிஸ்ட்லேயே வச்சார். இப்போ அந்த செடேட்டிவ் தூக்க மருந்து அது எப்படி கிடைக்குது அப்படின்ற விஷயத்துக்கு வந்தார். ஒரு கொலைக்கான காரணம் பல இடங்களில் மறைந்து கிடக்கும். ஆனால் அதை செயல்படுத்த பயன்படுத்தப்படும் கருவி எப்போதும் ஒரு தடத்தை விட்டுட்டு போகும். அந்த தடம் சில நேரங்களில் ஆயுதமாக இருக்கும், சில நேரங்களில் ஒரு வார்த்தையாக இருக்கும், சில நேரங்களில் ஏன் ஒரு மருந்தாக கூட இருக்கும். இன்ஸ்பெக்டர் அருணுக்கு இப்போ அந்த 3வது விஷயந்தான் முக்கியமாக இருந்தது. ஏன்னா ராகவனோட உடம்புக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செடேட்டிவ் இந்த வழக்கோட திசையே இப்போ மெதுவாக மாற்ற ஆரம்பிச்சிருந்தது. ஏன்னா ராகவனோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செடேட்டிவ் சாதாரணமாக கிடைக்கிற ஒரு மருந்து இல்லை. அது பொதுவாக ப்ரிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் மட்டும் வழங்கப்படும் ஒரு மருந்து அப்படின்றதும் தெளிவாக இருந்ததுனால அந்த மருந்து முதல்ல எங்கேருந்து வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது முக்கியமான அடுத்த கட்டமாக இருந்தது. ஆனால் அந்த விசாரணையை தவறான முன்னெண்ணங்களுடன் நடத்த முடியாது. யாரையுமே நம்ம காரணம் இல்லாமல் சந்தேகப்படுத்த முடியாது. அதனால தான் அந்த என்கொயரி முழுக்க இப்போ ஒரு முறையான நடைமுறையிலேயே இருந்தது. அந்த நாள் மாலை அருண் ராகவன் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகள் உள்ள அனைத்து மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மற்றும் ஃபார்மசி பட்டியலை எடுத்துக்கிட்டாரு. அந்த லிஸ்ட்டு பெருசாக இல்லை, அந்த பகுதியில் இருந்த சில கடைகள் மட்டும்தான். அதனால் அந்த என்கொயரி ஒரு பெரிய சர்ச் ஆப்ரேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு சிஸ்டமேட்டிக் வெரிஃபிகேஷன் மாதிரி தான் இருந்தது. முதல்ல ஒரு ஃபார்மசிக்கு போனப்போ அருணோட கேள்விகள் நேரடியாக இருந்தாலும் டோன் ரொம்ப அமைதியாக இருந்தது. இந்த மாதிரி செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் தானே கொடுக்க போகிறீங்க, அப்படி தானே கொடுக்குறீங்க? இப்போ அந்த ஷாப் ஓனர் உடனே பதில் சொன்னார். ஆமாம் சார், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க முடியாது. தூக்கத்துக்கு கொடுக்கறது தான், ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் கொஞ்சம் டோஸ் அதிகம்தான். அந்த பதில் எந்த தயக்கமும் இல்லாமல் வந்தது. அந்த குரலில் ஒரு தெளிவு இருந்தது. இப்போ அந்த ஃபார்மசிக்காரன் விதிமுறையை பின்பற்றுறான் அப்படின்றதுக்கு உறுதியான ஒரு பதில் வந்தது. அருண் தலையசிச்சார். அவர் அடுத்த கேள்வியை கேட்டாவது, ரீசெண்டாக இந்த மருந்து யாராவது வாங்கினாங்களா, லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? இப்போ அவன் சிஸ்டமை செக் பண்ணான், ரெக்கார்ட்ஸ் பார்த்தான், சில என்ட்ரிஸை காமிச்சான். அது எல்லாமே ப்ராப்பரான ப்ரிஸ்கிரிப்ஷனோடு இருந்தது. எந்த மிஸ்மேட்சும் இல்லை, எந்த அன்யூஷுவலான விஷயமும் இல்லை. இப்போ அவன் சிசிடிவியும் பார்த்தான். அந்த ஃபுட்டேஜ் முழுக்க நார்மல் கஸ்டமர்ஸ் ரொட்டீன் சேல் தான், ரெகுலரான ஆக்டிவிட்டி தான். எந்த ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமும் அங்கே இல்லை. அருண் இப்போ அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்தார். இன்னொரு ஃபார்மசிக்கு போனார். அதே மாதிரி கேள்விகள், அதே மாதிரியான ப்ரொசீஜர். இந்த முறை கூட அதே மாதிரியான பதில்கள் தான். சார், இந்த மருந்தை ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க முடியாது சார். அந்த டோனில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அந்த கடையில் இருந்த ரெக்கார்ட்ஸும் சரியாக இருந்தது. சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்தாரு. அதுலேயுமே எந்த விஷயமும் சந்தேகத்துக்கிடமாக இல்லை. எல்லா ஷாப்ஸ்லேயுமே விதிமுறைகள் பின்பற்றப்பட்டது. பதிவு சரியாக இருந்தது. எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. அந்த என்கொயரி முடிஞ்ச பின்னாடி அருண் ஒரு நிமிஷம் அந்த பகுதியை பார்த்தாரு. அந்த சின்ன சின்ன கடைகள், அந்த ரொட்டீன் வாழ்க்கை, அந்த டெய்லி டிரான்சாக்ஷன், இது எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தது. அந்த இயல்புக்குள்ளே தான் அந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்றது அருண் உணர்ந்திருந்தாலும் அந்த இயல்பில் இப்போ எந்த தவறும் இல்லை. அருண் மெதுவாக தனக்குத்தானே பேசிக்கிட்டாரு. ஃபார்மசியில் எந்த தப்பும் இல்லை. அந்த ரியலைசேஷன் ஒரு முடிவு இல்லை. இப்போ அது ஒரு பிரேக். ஏன்னா மருந்து இருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது எங்கேருந்து வந்ததுன்னு தான் தெரியல. அதாவது இந்த பாதை க்ளீன்,
இதுக்கான பதில் இன்னும் கிடைக்கல. அருண் ஃபோன் எடுத்தார். இந்த ட்ரக்குக்கு சிட்டியில் பெரிய சப்ளை எங்கேருந்து வருதுன்னு முதல்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் காலை கட் பண்ணார். அவரோட மனசில் இப்போ ஒரு கிளியரான தாட்டு. லோக்கல் ஃபார்மசிலேருந்து வாங்கப்படலை அது, அல்லது பதிவு செய்யப்பட்ட வழியிலேருந்தும் கிடைக்கல. அவர் மெதுவாக சொன்னார், மருந்து சரியான வழியில் வந்திருக்கல. ஆமாம், அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இன்னொரு எண்ணம் இந்த கேஸை இன்னொரு பாதைக்கு தள்ளினது. இது லோக்கலான மிஸ்டேக் இல்லை, இது கண்ட்ரோல்டான ஆக்சஸ். இப்போ அருண் காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்தாரு. அவரோட மனசில் இப்போ நிறைய கேள்விகள். தவறு எங்கே நடக்குதுன்னு புரியவே இல்லையே. அந்த பதில் இன்னும் கிடைக்கல. ஆனால் அது அருணுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தது. ஒரு விசாரணையில் சில நேரங்களில் புதிய தகவல்கள் எதுவும் கிடைக்காம இருந்தாலும் பழைய தகவல்களை திடீர்னு புதிய அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த மாற்றம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு போல் வெளியில் தெரியாது. அது ஒரு சின்ன அப்சர்வேஷன்ல இருந்து ஆரம்பிக்கும். இன்ஸ்பெக்டர் அருண் அந்த நாள் அந்த பகுதியில் நடந்த என்கொயரியை முடித்து வெளியில் வர்றப்ப அவரோட மனசில் இருந்தது அதுதான். எந்த தவறும் கிடைக்கல, எந்த ஒரு விதிமுறையும் மீறப்படலை, எல்லா ஃபார்மசியும் சரியாக நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் அந்த செடேட்டிவ் எங்கேருந்து வந்தது அப்படின்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லாமல் இருந்தது. அருண் மெதுவாக அந்த தெருவில் நடந்துட்டு இருந்தார். அவரோட பார்வை சுற்றி இருந்த வீடுகளை பார்த்தது. ஆனால் அவரோட மனசு வேற எங்கோ இருந்தது. அவர் நினைத்துட்டு இருந்தது அந்த கேஸ் ஆரம்பித்த முதல் நாள், அந்த மழை, அந்த வீடு, அந்த கூட்டம், அந்த குழப்பம். அந்த நேரத்தில் அவர்கிட்ட வந்து பேசின ஒரு பையன் விக்னேஷ். அந்த பையன் சொன்ன சில சின்ன விஷயங்கள் அப்போ பெருசாக தோணலை, ஆனாலும் அது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த நினைவு மெதுவாக அருணோட மனசில் வந்துக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் ஒரு பைக்கு சத்தம். அருண் இப்போ தன்னை அறியாமலேயே அந்த டைரக்ஷனுக்கு திரும்பி பார்த்தாரு. அந்த பைக் அந்த தெருவிலேருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தது. அந்த பைக்கில் முன்னாடி ஒரு ஆண், பின்னாடி ஒரு பெண். அது ஒரு சாதாரண காட்சி தான். ஆனால் அந்த பெண்ணோட ட்ரெஸ் இப்போ அருணோட கவனத்தை பிடிச்சது. அது ஒரு நர்ஸ் யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்ம் அருணுடைய கண்களுக்கு புதுசு இல்லை. அருண் அதை பல முறை பார்த்துருக்காரு, ஹாஸ்பிட்டல் காரிடரில், வார்ட்ஸில், எமர்ஜென்சி ரூம்ஸில். ஆனால் இங்கே அந்த கேஸுக்குள்ளே அந்த யூனிஃபார்முக்கு ஒரு வேறு அர்த்தம் வந்தது போல இருந்தது. அருண் அந்த பைக்கை சில வினாடிகள் பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட முகத்தில் ஒரு மாற்றம், அவரோட மனசில் ஒரு இணைப்பு ஆரம்பித்தது. செடேட்டிவ், கண்ட்ரோல்டு ட்ரக், மெடிக்கல் ஆக்சஸ், இந்த 3 விஷயமே அந்த யூனிஃபார்மோட இணைந்தது. அந்த நேரத்தில் அவரோட மனசில் ஒரு பெயர், விக்னேஷ். அந்த நினைவு முழுக்க திரும்பி வந்தது. அந்த கொலை நடந்த முதல் நாள் அந்த பையன், அவன் சொன்னது, அவன் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருந்தவன், அவன் பார்த்தது, அவன் கவனித்தது, அந்த எல்லா விஷயங்களும் இப்போ சடன்லி ரிலவெண்ட்டாக மாற ஆரம்பிச்சது. அருண் மெதுவாக பைக்கு போனால் அந்த திசையை பார்த்தாரு. அவர் உடனே ஓடலை, ஏன்னா அருணோட ஸ்டைல் அது இல்லை. அருண் மெதுவாக பக்கத்தில் இருந்த ஒரு பெட்டி கடைக்கு போனார். அங்கே ஒரு வயசான மனிதர் நின்றுட்டு இருந்தார். இந்த இந்த வீட்டில் தானே இந்த விக்னேஷ்னு ஒரு சின்ன பையன் இருப்பான்? ஆமாம், அந்த பையன் வீடு தான் இது. இப்போது இந்த பையன் வீட்டிலேருந்து வெளில போனாங்களே, அது யார்? அவன் தான் சார் அவங்க அப்பா அம்மா. அருண் ஒரு நிமிஷம் நின்னார். அப்படியா? அந்த பையனோட அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க சார். அந்த ஒரு லைன் இந்த முறை அருணோட மனசில் நேராக செட்டில் ஆனது. இந்த விஷயம் இப்போ ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரி இல்லை. செடேட்டிவ், மெடிக்கல் டேர்ம், நர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், லொக்கேஷன் இதே தெருவில். அருண் மெதுவாக தலையசிச்சாரு. அவர் அந்த வீட்டை பார்த்தாரு. அது அந்த தெருவிலேயே இருந்தது. இந்த சேம் சூழல், இந்த சேம் ரேடியஸ். இதுதான் இங்கே ஏதோ ஒரு தப்புக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த சின்ன பையன் விக்னேஷ், அவன் குழப்பத்தோட பேசினது, அவனுடைய அமைதி. அருண் மெதுவாக சொன்னார், அப்போது பிரச்சனை இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்குமோ? ஒரு தடத்தை தேடிக்கிட்டு இருக்கிறப்ப சில நேரங்களில் அது திடீர்னு ஒரு இடத்துல போய் நிற்கும். அந்த இடம்தான் அது தொடங்கிய இடமா, இல்லை அந்த தடம் மறைக்கப்பட்ட இடமா அப்படின்னு உடனடியாக தெரியாது. ஆனால் அந்த இடத்த தவிர்க்கவும் முடியாது. இன்ஸ்பெக்டர் அருணுக்கு இப்போ அந்த நிலை தான் வந்திருந்தது. ஏன்னா அவர் பார்த்த ஒரு காட்சி, அந்த நர்ஸ் யூனிஃபார்ம், ஒரு சாதாரண குடும்பம், இது எல்லாமே சேர்ந்து அவரை நேரடியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனது. அந்த நர்ஸ் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல். இப்போ அருண் எந்த டிலேயும் பண்ணலை. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ அங்கே இருந்த சூழல் வழக்கம் போல தான் இருந்தது. பேஷண்ட், அட்டண்டன்ஸ், ஸ்டாஃப் மூமெண்ட், இது எல்லாமே அந்த குழப்பத்துக்குள்ளே ஒரு டிசிப்ளினாக இருந்தது. அந்த டிசிப்ளினுக்குள்ளே தான் அந்த செடேட்டிவ் மாதிரியான மருந்துகள் கண்ட்ரோல் பண்ணப்படும். அந்த கண்ட்ரோல் தான் இப்போ இந்த கேஸுக்கு முக்கியமான விஷயம். அருண் ரிசப்ஷனில் நின்று எந்த ஃபார்மல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்கல. இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் கல்யாணி வேலை பார்க்குறாங்கல்ல? ஆமாம் சார், டியூட்டியில் இருக்காங்க. அருண் இப்போ அந்த வார்டுக்கு போனார். அந்த வார்டு ஒரு சாதாரண ஜென்ரல் வார்டு இல்லை. அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குது. அங்கே இன்ஜெக்ஷன், செடேட்டிவ், கண்ட்ரோல்டு மெடிசன் யூஸ் எல்லாமே
ஃபெமிலியரான ஒரு என்விரான்மெண்ட். ஆனாலும் இந்த முறை அது ஒரு எவிடன்ஸோட ஃபீல்டு மாதிரி இருந்தது. இப்போ அருண் அந்த நர்ஸ் கல்யாணியை பார்த்தாரு. கல்யாணி வேலைக்குள்ளே இருந்தா, கம்ப்ளீட்டாக நார்மலாக இருந்தா. கல்யாணி இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் ஒரு நொடி திகைத்தா. சார், என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க? அந்த டோன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அருண் இப்போ கல்யாணி கிட்ட நெருங்கி போனார். அவள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்த போல இருந்தது. கல்யாணி, உங்ககிட்ட ஒரு 2 விஷயம் கேட்கணும். இப்போ அந்த கல்யாணி கொஞ்சம் சுற்றி பார்த்தா. சார், கொஞ்சம் வெளில போய் பேசலாமா? இப்போ அவள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தா. அவங்க வார்டுக்கு வெளியில் வந்தாங்க. அருண் நேராக கேட்டார். உங்கள் தெருவில் கொலை நடந்துச்சுல ராகவன், அதை பற்றி தான் விசாரிக்க வந்திருக்கேன். ஆ ஆ சொல்லுங்கள் சார், கொஞ்சம் பதட்டமாக கேட்டா கல்யாணி. இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருக்குது. செடேட்டிவ் இன்ஜெக்ஷன்லாம் இங்கே எப்படி? சார், அது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் சார் கொடுக்கணும். ஓகே, ஸ்டாக் எங்கே இருக்கும்? இப்போ அவள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா. ஸ்டோரில் இருக்கும் சார், எடுத்ததுக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்கும். அப்படியா? ஆமாம் சார், இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் சார் யூஸ் பண்ணுவோம். என்ட்ரி, யூசேஜ் எல்லாத்தோட பதிவும் இருக்கும் சார். அருண் ஒரு நிமிடம் கல்யாணியை கொருந்து பார்த்தாரு. இப்போ அவரோட டோன் மாற்றம் இல்லை. அப்படியா கல்யாணி, ஏதாவது ஒரு டோஸ் வெளியில் போகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா என்ன? அந்த கேள்வி இந்த முறை டைரெக்டாக இருந்தது. கல்யாணி நின்னா. சார், ரூல்ஸ் படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அந்த மாதிரிலாம் நடக்க முடியாது. அருண் அதை கவனிச்சாரு. கல்யாணியோட தடுமாற்றத்தை கவனிச்சாரு. இப்போ அவர் எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கல. இன்னொரு கேள்வி கேட்டார். ரீசெண்டாக ஸ்டாக்கில் ஏதாவது மிஸ்மேட்ச் வந்திருக்கா? தெரியல சார், சிஸ்டம் பார்த்தா தான் தெரியும். சிஸ்டமை போய் பார்த்தாரு. சிஸ்டம் க்ளீனாக இருந்தது, ரெக்கார்ட்ஸ் க்ளீனாக இருந்தது. அருண் மெதுவாக தலையசிச்சாரு. சுற்றி பார்த்தாரு. அந்த வார்டு, அந்த ஸ்டாஃப், அந்த மூமெண்ட் எல்லாமே நார்மலாக இருந்தது. இப்போ திரும்ப கல்யாணியை பார்த்தாரு. ஓகே, இன்னும் நான் கொஞ்சம் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெடிசன் கவுண்டரில் இருந்து இன்னொரு லேடிக்கிட்ட கேட்டார். எல்லா ரெக்கார்ட்ஸுமே கரெக்டாக காமிங்கன்னு சொல்ல இன்னொரு தடவை அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சரிபார்க்கப்பட்டது. அருண் கூர்மையாக கவனிச்சுட்டு வந்தார். ஆனால் ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்மேட்ச் இருந்தது. ஒரு 2 டோஸ். ஆமாம், அது மிஸ்மேட்ச் ஆயிருந்தது. அருண் அந்த என்ட்ரியை திரும்ப பார்த்தாரு. இங்கே என்னது, 2 டோஸ் மிஸ்மேட்ச் ஆயிருக்கே? கல்யாணியும் இப்போ அதை பார்த்தா. அவளோட முகத்தில் இப்போ ஒரு மாற்றம். ஆனால் அது ஒரு நிராகரிப்பு போல இல்லை, ஒரு நினைப்பு போல. அவள் சில வினாடிகள் அமைதியாக இருந்தா. இப்போ அருண் அவளே பேசட்டும்னு அமைதியாக இருந்தார். அந்த அமைதிக்கு பின்னாடி கல்யாணி மெதுவாக சொன்னா. சார், அந்த டோஸ் நான் தான் சார் எடுத்தேன். அவளோட குரல் கொஞ்சம் குறைந்திருந்தது. டைரெக்டாக சொன்னால் எதையும் மறைக்கலை. அந்த ஒரு லைன் சிச்சுவேஷன் காமாக இருந்தாலும் வெயிட்டாக இருந்தது. அருண் இப்போ கல்யாணியை பார்த்தாரு. அவரோட குரலில் மாற்றம் இல்லை. எதுக்குமா எடுத்தீங்க? கல்யாணி இப்போ உடனே பதில் சொல்லலை. அவன் மூச்சை இழுத்தா. சார், என்னோட மாமியாருக்காக தான் சார். அவங்க கிராமத்தில் இருக்காங்க சார். அவங்களுக்கு இந்த மாதிரி மருந்து சில நேரம் போடுவோம் சார். தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. ராத்திரிலாம் தூங்க மாட்டாங்க. அதனால் நான் ஊருக்கு போகிறப்ப சில டோஸ் எடுத்துகிட்டு போவேன் சார். அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவேன். அதை கொடுத்தா கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவாங்க சார். நீங்கள் வேணால் என் மாமியார்கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேளுங்க சார். இல்லை அங்கே கூட போய் கேளுங்களேன். அது கான்ஃபிடென்ஸான பதிலாக இருந்தது. பயம் இல்லை. ஆனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ரிகர்சல் மாதிரி இல்லை, நேச்சுரலாக இருந்தது. அருண் இப்போ கல்யாணியை நீண்ட நேரம் பார்த்தாரு. அருணுடைய பார்வையை கொஞ்சம் தவிர்க்க முயன்றாலும் கல்யாணியோட கண்கள் நேராக தான் இருந்தது. சார், என்ன சார் பிரச்சனை? இல்லை கல்யாணி, ராகவனோட கொலைக்கும் இந்த மருந்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணனா இல்லையான்னு என் மாமியார் வீட்டுக்கு போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். நான் எப்போவுமே இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் தான் சார். இப்போ அருண் மனசில் பல கேள்விகளோட இந்த கொலைக்கான காரணத்தை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு மன திருப்தியோடு வெளியில் போகிறப்ப ஹாஸ்பிட்டல் காரிடர்லேருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை கேட்டாது. அது ஒரு ரொட்டீனான கிளாரிஃபிகேஷன் மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் அந்த கேள்வி இப்போ இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு தள்ள போகுது அப்படின்றது. நீங்கள் கடைசியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த டோஸு, அது உங்கள் மாமியாருக்கு நீங்களே போய் யூஸ் பண்ணிங்களா என்ன? அந்த கேள்வி ரொம்ப சாதாரணம். கல்யாணி உடனே பதில் சொல்லலை. ஒரு நிமிஷம் யோசிச்சா. இல்லை சார். அந்த ஒரு வார்த்தை இந்த விசாரணையோட வழக்கையே திருப்பி போட்டது. அருண் இப்போ கல்யாணியை பார்த்தாரு. அப்போது சார், கல்யாணி இந்த முறை கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பித்தா. சார், நான் 2 டோஸ் எடுத்து வச்சுருந்தேன் சார்.
எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். சில சமயம் என்னோடய ஹஸ்பண்டு தான் சார் ஊருக்கு போவார். அந்த சமயம் நான் அவர்கிட்ட கூட சில சமயம் குடுத்து விடுவேன் சார். அவரே சில சமயம் இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாரு எங்க மாமியாருக்கு. இந்த தடவ கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சார் குடுத்து விட்டேன் நானு. இப்ப அந்த ஒரு சென்டென்ஸ் டைரக்ஷன் முழுக்க மாறுனது. அருணோட கண்கள் கொஞ்சம் கூர்மையானது. ஆனா அருணோட டோன் ரொம்ப காமா இருந்தது. "அப்படியா? உங்க கணவருக்கு இன்ஜெக்ஷன் போட தெரியுமா என்ன?" "ஆமா சார். அவருக்கு இன்ஜெக்ஷன் போட தெரியும். நான் தான் சார் கத்துக் குடுத்தேன்." அந்த வார்த்தைகள் அந்த காரிடர்ல மெதுவா நின்னது. அருண் அந்த தகவலுக்கு உடனே ரியாக்ட் பண்ணல. அருண் மெதுவா தலையசைச்சாரு. அவரோட மனசுல இப்போ ஒரு புதிய இணைப்பு வந்தது. உங்க கணவர் கடைசியா எப்ப எடுத்துட்டு போனாரு?" கல்யாணி இப்போ ஒரு தேதிய சொன்னா. அந்த தேதி ராகவனோட மரணத்துக்கு முன்னாடி. இது ஒரு கோயின்சிடன்ஸ் இல்ல. அருண் அந்த டேட்ட மனசுல பதிச்சுக்கிட்டாரு. அவர் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு. "உங்க ஹஸ்பண்ட் உங்க மாமியார பார்க்க போனாருன்னு சொன்னார்ல, அப்ப அந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணேன்னு சொன்னாரா?" கல்யாணி யோசிச்சா. "சார் அதை பற்றி நான் ஒன்றும் கேட்டுக்கல சார். எடுத்துகிட்டு போனார். ஆனால் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு தான் சார் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கலையே சார்." அருண் இப்போ எந்த முடிவும் இப்போ சொல்லலை. "ஓகே, உங்ககிட்ட விசாரணை திரும்ப தேவைப்படும்னு நினைக்கிறேன். வர்றேன்." ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஓப்பனாக இருந்தது. அருண் இப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்தார். அவரோட மனசில் இப்போ ஒரு புது படம் உருவாகியிருந்தது. ஆனால் அது எங்கேருந்து முடிய போகுது அப்படின்னு தான் இனிமேல் தெரிய போகுது. அருண் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து காருக்குள்ளே ஏறினார். திரும்ப ஏதோ நினைச்சவரா திரும்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தார். கல்யாணியை நோக்கி திரும்பினார். இந்த முறை அவரோட கேள்வி மருந்து பற்றி இல்லை, அது நேரம் பற்றினது. ஒரு குறிப்பிட்ட இரவு, அந்த குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தில் நடந்தது தான் இப்போ ரொம்ப ரொம்ப அந்த கேஸுக்கு முக்கியமான விஷயம். "ஆமாம் கல்யாணி, ராகவன் இறந்த அன்னைக்கு நாள் நீங்கள் நைட்டு வீட்டில் இருந்தீங்களா என்ன?" அந்த கேள்வி நேரடியாக வந்தது. கல்யாணி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. "இல்லை சார், அன்றைக்கி எனக்கு நைட் ஷிஃப்ட்டு சார்." கான்ஃபிடென்ட்டான பதில். "சார் நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள் சார்." இப்போ வெரிஃபிகேஷனும் ஓப்பனாக இருந்தது. செக் பண்ணி பார்த்தாரு. ஆமாம், அந்த நாள் கல்யாணி இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கான எல்லா ஆதாரமும் சிசிடிவி ஃபுட்டேஜும் இருந்தது. "நைட் ஷிஃப்ட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீட்டில் அப்போ யார் இருப்பாங்க?" "வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் தான் சார் இருப்பாங்க எப்போவுமே." இந்த பதில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அருண் இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக நோட் பண்ணார். "ஹஸ்பண்டும் பையனும் வீட்டில் இருந்தாங்க. பையன் பேர் விக்னேஷ் தானே?" "ஆமாம் சார்." அருண் மெதுவாக கேட்டார். "உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே வேலை செய்கிறாரு கல்யாணி?" இப்போ கல்யாணி அந்த வேலை செய்கிற ஆஃபீஸோட பேரை சொன்னால் அருண் நேராக அந்த மனுஷன் வேலை பார்த்துட்டு இருந்த ஆஃபீஸுக்கு தான் போனார். அது ஒரு சாதாரண ப்ரைவேட் கம்பெனி. அங்கே வேலை பார்க்குற மனுஷங்களுக்கு இந்த விசாரணையோட எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி இருந்தது. அவங்கெல்லாம் தங்களோட வேலையில மூழ்கி இருந்தாங்க. அந்த சூழலில் இன்ஸ்பெக்டர் அருணோட வருகை மட்டும் ஒரு சின்ன அசைவாக இருந்தது. அவர் இப்போது அந்த மனிதனை பார்த்தாரு. கல்யாணியோட ஹஸ்பண்ட். அவன் ஒரு டேபிள் பக்கத்தில் நின்று ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் இன்ஸ்பெக்டரை பார்த்தது ஒரு நொடி நின்னான். எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் காமிக்கலை. ஆனால் அது கவனிக்கப்படாத அளவுக்கும் இல்லை. அருண் சொன்னார், "ஒரு நிமிஷம், உங்ககிட்ட என்கொயரி பண்ணணும்." இப்போ அவன் மெதுவாக வந்தான். "நீங்கள் கல்யாணோட ஹஸ்பண்ட் பிரகாஷ் தானே?" இப்போ அவன் மெதுவாக தலையாட்டினான். "உங்களோட ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா?" இப்போது அருணோட வார்த்தை ஒரு முடிவாக இருந்தது. பிரகாஷ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வரப்பட்டான். ஸ்டேஷனில் சேரில் உட்காந்துருந்தான். எதிரில் அருண் உட்காந்துருந்தாரு. "எதுக்காக பிரகாஷ் ராகவனை கொலை பண்ணீங்க?" பிரகாஷோட முகத்தில் சோர்வு இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டிய காலம் வந்துடுச்சுன்னு நினச்சான். "சார், நான் தான் சார் கொலை பண்ணேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய நண்பர்கள் 2 பேரையும் நான் துணைக்கு அழைச்சிக்கிட்டேன்." "எதனால் கொலை பண்ணீங்க?" "அது அவனுக்கு என்னோடய மனைவியோட இல்லீகலான ரிலேஷன்ஷிப் இருந்தது சார். அதை கண்டுபிடிச்சப்ப நான் கொதிச்சு போயிட்டேன் சார். என் மனைவி ரொம்ப அப்பாவி சார். எப்படி இந்த நாய்கிட்ட போய் விழுந்தான்னு தெரியல சார். சீக்ரெட்டாக ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருந்தா என்னோடய மனைவி. அவன் நைட் ஷிஃப்ட் போன பின்னாடி ஒரு நாள் வீட்டில் எதையோ தேடணும்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். அப்போ தான் அந்த மொபைல் என் கண்ணில் பட்டுச்சு. அந்த மொபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனோட பண்ண மெசேஜ், இவங்க 2 பேர் வெளியிலலாம் போயிருக்காங்க. இது எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுது. கோபம் அதிகமாயிருச்சு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சேன். இவளை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சார். என்னோட குழந்தை அனாதை ஆயிடுவான்னு. ஆனால் அவனை என்னால் சும்மா விட முடியல சார். அதனால தான் பிளான் பண்ணேன். இவன் நைட் ஷிஃப்ட்டுக்கு போன பின்னாடி இவளோட மொபைல்லேருந்து நான் மெசேஜ் பண்ணேன். ஏன்னா பழைய மெசேஜெலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. டோரை ஓப்பன் பண்ணி வை, நான் வர்றேன்னு.
நிறைய நாட்கள் நான் என்னோட அம்மாவோட ஊருக்கு போயிருவேன் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக. அந்த சந்தர்ப்பத்த இவங்க தவறான நடவடிக்கை தொடர்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ராகவனோட மனைவியும் இல்லாத சமயத்துல, இந்த மாதிரி தவறான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு மழை பெஞ்சதுனால நான் ரெயின் கோட் போட்டுட்டு நான் தான் முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே போனேன். அவன் கதவை திறந்து வச்சிருந்தான். கையோடு எடுத்திருந்த இன்ஜெக்ஷனை போய் முதல்ல போட்டேன். அவன் கொஞ்சம் மயக்கத்தில் திமிருனான். அதுக்கப்புறம் என்னோட நண்பர்கள் ஒன்றன் பின் ஒன்றா வந்தாங்க. சத்தம் இல்லாமல் வேலையை முடிச்சிட்டோம். திரும்ப நான் வீட்டுக்கு வந்தப்ப என்னோட பையன் ஜன்னல் வழியாக எதையோ பார்த்து மலங்க மலங்க முழிச்சிட்டு இருந்தான். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த நடு இரவு எப்படி விழிச்சானே எனக்கு தெரியல. என்னடான்னு கேட்டேன். அப்பா, எதிர்த்த வீட்டில் யாரோ உங்களை மாதிரியே போனாங்க, தூக்கத்தில் பார்த்தேன், தெரியல, அதுக்கப்புறம் 2 பேர் போனாங்கன்னு சொன்னான். அப்போ தான் எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. என்னோட பையன் இதை வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னு நான் தான் குழப்பத்தை ஏற்படுத்தினேன். ஆமாடா, நானும் பார்த்தேன், 3 பேர் போகலடா, ஒரே ஒருத்தர் தான் போனாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் நீங்கள் அன்னைக்கு போலீஸ் என்கொயரி அப்போ உங்ககிட்ட சொன்னான், குழப்பத்தோட ஒருத்தர்னு சொன்னான். நான் ஸ்ட்ராங்காக அதை சொன்னதை தான் அவன் சொல்லியிருக்கான். பிரகாஷ் இப்போ ஒத்துக்கிட்டான். இந்த வழக்கில் எல்லா உண்மைகளும் வெளியில் வந்துவிட்டது அப்படின்ற நேரத்தில் கூட சில சின்ன விஷயங்கள் மட்டும் இன்னும் பதில் இல்லாமல் இருக்கும். அந்த பதில் இல்லாத சின்ன விஷயங்கள் தான் இந்த நேரங்களில் அந்த வழக்கின் முழு வட்டத்தை முடிக்கும். இன்ஸ்பெக்டர் அருணுக்கு இந்த வழக்கில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அந்த சிம் கார்டு, மரியம்ன்ற பேரில் வாங்கப்பட்ட அந்த சிம், முகம் தெரியாத பர்தா அணிந்து வாங்கப்பட்ட அந்த பதிவு, ஆரம்பத்திலிருந்து இந்த வழக்கின் ஒரு தனி மர்மமாக இருந்தது. அந்த நபர் யார் அப்படின்றது புரிஞ்சது. அந்த நபர் கல்யாணி தான். ஆனால் அந்த உண்மை இப்போ ஒரு புதிய குற்றத்தை உருவாக்கல. அது ஒரு பழைய உண்மையை மட்டும் உறுதி செய்திருந்தது. கல்யாணி அந்த சிம்மை வாங்கியதற்கான காரணம் நேரடியானது. அது அவளின் இன்னொரு தொடர்புக்கு, யாருக்கும் தெரியாமல் வைத்திருந்த அந்த தொடர்புக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வழி. அந்த ஃபோன், அந்த சிம், அந்த மெசேஜஸ், இவை எல்லாமே அவளோட வாழ்க்கையின் ஒரு மறைந்த பகுதி. ஆனால் அந்த மறைந்த பகுதி இந்த கொலையின் காரணமாக இருந்தாலும் அந்த கொலையின் செயலில் அவர் நேரடியாக இல்லை. இந்த கேஸ் முடிவடைந்தது. பிரகாஷ் இப்போ கஸ்டடியில் இருந்தான். அவனுடைய நண்பர்களும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. கல்யாணி இன்னும் ஒரு விக்டிம் தான். இந்த கேஸில் 3வது உண்மையான சாட்சியாக இருந்தது. இந்த கொலையில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட அந்த விக்னேஷோட முதல் வார்த்தை தான். அவன் சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த கேஸை கடைசியில் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது. ஓகே வியூவர்ஸ், இந்த நாவல் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் நாவல் என்னோட சேனலில் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்குது. மறக்காமல் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. லைக் பண்ணுறப்ப ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான நாவல்ஸை பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. பாய், டாடா, டேக் கேர். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலோட மீட் பண்ணலாம்.